पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनागवापेयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरु श्रीमद्देशिकवक्राब्जान् निशं यात विलोड्यताम् फणीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின யோக சுதாகர விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். 4வது பாதம் கைவல்ய பாதம். கைவல்ய பாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 15வது சூத்திரம் பார்த்து முடிச்சிருக்கோம். 15வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். என்னென்னா வெளியில் பார்த்தீங்கன்னா வஸ்துக்கள் இருக்கவே செய்யுது, அது எல்லாத்துக்கும் சாமானியம். அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, யோகிகள் சொல்கிறாங்க, சாங்கியர்கள் சொல்கிறாங்க, வெளியில் இருக்கிற வஸ்து எல்லாம் பிரகிருதியோட பரிணாமம். இந்த பிரகிருதி பார்த்தீங்கன்னா இந்த மதத்தில், இவங்களோட மதத்தில் நித்தியமாக இருக்கிறதுனால வெளியில் வஸ்துக்கள் எப்போவுமே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த திருஷ்யம்னு வைராக்கியத்தை அடைஞ்சு நம்ம இதிலிருந்து என்ன பண்ணணும், பரவைராக்கியத்தை அடைஞ்சு நம்ம தனியாயிடுறோம், பார்க்கிறவன் தனியாயிடுறோம். பார்க்கிறவன் தான் சொரூபத்தில் நிலை பெற்றாலும் கூட யோகிகளோட சாங்கியர்களோட சித்தாந்தத்துப்படி இந்த உலகம் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கத்தான் செய்யும். ஏன்? பிரகிருதி நித்தியம். இதுதான் ப்ராப்ளம். அப்போ பிரகிருதி நித்தியமாக இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வஸ்துக்கள் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நான் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறத நிப்பாட்டி தானாக நான் நின்றுவேன். இதுதான் கைவல்யம். அப்போது சாங்கியர்களோட மதத்திலையும் யோகிகளோட மதத்திலையும் ஜீவன் முக்தி அடைந்த பிறகு கூட இந்த உலகம் ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அவங்களோட சித்தாந்தம். நம்ம மதத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வேதாந்த மதத்தில் என்ன பண்ணுறோம், இது திருஷ்யம் மட்டும் சொல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிறோம். இது திருஷ்யம், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவனால் பார்க்கப்படுவது. இந்த மொத்த ஜெகத்தும் ஏக ஜீவவாதம், ஒரே பிரம்மத்துக்கு மேலே கல்பனை செய்யப்படுறது. ஒரே திரஷ்டா தான், ஒரு திரஷ்டாக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஏகோ திரஷ்டா, ஒரே ஒரு திரஷ்டா தான். ஏகோ திரஷ்டா சர்வபூதேஷு கூடா, ஒரே ஒரு திரஷ்டா தான் எல்லா தேகத்திலையும் பிரதிபிம்பமாக இருக்கும். அப்போ அதனால பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தன் தான், மீதி எல்லாம் அவனுக்கு பார்த்தீங்கன்னா திருஷ்யம் அப்படின்னு எல்லாத்தையும் திருஷ்யம்னு பார்த்து முதல் ஸ்டெப்பு. அப்போ வேதாந்தத்தில் இருக்கிறவங்க முதல் ஸ்டெப்பு என்ன பண்ணணும், இது எல்லாம் திருஷ்யம்னு பார்க்கணும். இது பார்த்து என்ன பண்ணணும், அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இது சொப்பன மாதிரி திருஷ்யம். ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா போகிறோம் வேதாந்திகள். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது திருஷ்யம் சொப்பன மாதிரி பொய். இதுதான் வேதாந்திகளுக்கும் யோகிகளுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி சொப்பனம் கலைஞ்சி போகுதோ அதே மாதிரி இந்த திருஷ்யமும் கூட, இந்த உலகமும் கூட பார்த்தீங்கன்னா கலைஞ்சி போயிடும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரொஜெக்ஷன், மனசோட ப்ரொஜெக்ஷன். இது வாஸ்தவம் இல்லை, இது எல்லாம் மித்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் மித்தியா அப்படின்னு சொல்கிறது நம்ம வேதாந்தம். ஆனால் சாங்கிய யோக மதத்தில் மித்தியான்ற ஒரு சப்தம் இல்லவே இல்லை. அவங்களுக்கு பிரகிருதி நித்தியம், அது தோற்றம் மாத்திரம் இல்லை, சத்தியமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க மதத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியில் வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. வஸ்து சாமியே, எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த வஸ்து, வெளியில் இருக்கிற வஸ்து, இந்த உலகம்
எல்லாத்துக்கும் சமமா இருக்கு, எல்லா ஜீவராசியும் பார்க்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சித்த பேதாத், ஒவ்வொரு மண்டைக்குள்ளாரையும் ஒரு சித்தம் இருக்கு, மனசுன்னு சொல்லலாம். அந்த மனசுன்ற சித்தத்தினால நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு ஜீவராசியும் தன்னுடைய வாசனைகளை வச்சுக்கிட்டு, தன்னுடைய குணங்களை வச்சுக்கிட்டு, சத்துவ ரஜஸ் தமசு ஒவ்வொரு இதுலயும் வித்தியாசமா போயிட்டே இருக்கு. சத்துவ குணம் இருக்கிறவன் ஒரு மாதிரி பார்க்கறான், ரஜோகுணம் இருக்கிறவன் ஒரு மாதிரி பார்க்கறான், தமோ குணம் இருக்கிறவன் ஒரு மாதிரி பார்க்கறான். அதுலயே சத்துவ குணம் இருக்கிறவங்களையே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரே சத்துவ குணம் இருக்குன்னு வச்சுங்க, அவங்களுக்குள்ளாரையே அவங்களுக்கு இருக்கிற பூர்வ ஜென்ம வாசனைகள், இந்த ஜென்மத்தில் இருக்கிற வாசனைகள், இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை வந்து ஒருத்தன் பார்க்கின்றான். அப்ப சித்தபேதாத் தயோர் விபக்தக பந்தா, சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமா இருக்கு. வெளியில வஸ்துக்கள் ஒன்னாவே இருந்தாலும் கூட அதை பார்க்கக்கூடிய சித்தங்கள் கர்மத்தினாலும் வாசனைகளினாலும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா குணங்களோட வேறுபாட்டாலும் விதவிதமான சித்தம் ஆயிடுது. அப்ப இங்க நம்ம ஒரு 52 பேர் இருக்கோம் அப்படின்னா 52 சித்தம் ஒன்று கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று இது இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கோம்னு வச்சுங்களேன். இப்போ ரேவதி அம்மா இருக்காங்க, குருமூர்த்தி சார் இருக்காரு, அப்புறம் சித்ரா அம்மா இருக்காங்க, பாலு சார் இருக்காரு. எல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் கூட பக்கத்துலேயே இருந்தாலும் கூட ஒரே சித்தம் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பார்க்கறதுலையும் கேட்கறதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா பேதப்படுவதால் இந்த வஸ்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பார்க்கிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. அப்போ என்ன பண்ணோம், வெளியில வஸ்துக்கள் இருக்கவே செய்யும், ஒன்னாதான் இருக்கு, எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருக்கு. ஆனா சித்தத்தோட பேதத்தினால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பார்க்கிறோம் அப்படின்னு சூத்திரம் சொல்லிடுச்சு. பீப்புள் see what they want see அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். எங்க ஆச்சாரியார் சொல்ற எக்ஸாம்பிள் தான், ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆக்சிடென்ட் நடந்த மாத்திரத்தில் வந்து யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடி போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி அதை காப்பாற்றுறது, பப்ளிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வெளியில் எடுக்கிறது அப்படின்றதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதே ஒரு டாக்டர் இருக்காருன்னா என்ன பண்ணுவார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ன அடிபட்டிருக்கு அப்படின்னு பார்த்து ஃபர்ஸ்ட் எய்டு யாருக்கு கொடுப்பார் அப்படின்னா, யார் உயிர் போகிற நிலையில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்க ஆரம்பிப்பார். போலீஸ்காரன் வந்தானா என்ன பண்ணுவான், டிராஃபிக் போலீஸ்காரன் வந்தானா யார் மேலே தப்பு, இவன் இடிச்சானா அவன் இடிச்சானா அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு அம்மாவோ வயசானவங்க யாராவது அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க ஐயோ போச்சே, ஐயோ குழந்தைங்களாம் இப்படி இருக்கே, வயசானவங்களாம் இது பண்ணுறாங்க, துடிப்பாங்க அவங்க கிருப்பையினால கருணையினால. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டறைக்காரன் வரான், ஆட்டோமொபைல்ஸ்காரன் ஒருத்தன் வரான், பட்டறை வச்சிருக்கான். அவன் பாப்பா என்னன்னு கேட்டினா, எது இடிச்சிட்டு இந்த அவ்வளோதாங்க, இந்த வண்டி போச்சு, இந்த காயெல்லாம் கடைக்கு தான் போடணும், இது இன்ஜின் போச்சு, இது போச்சு, இது பிரேக் ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவனோட விஷயத்திலிருந்து தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வாசனை இருக்கோ அந்தந்த சித்தத்திலிருந்து தான் ஒரே விஷயத்தை பல்வேறு விதமாக பார்க்கிறார்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 16வது சூத்திரம் இன்னைக்கு வரும். 11வது சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் 16ல் ஒரு அவதாரிக்கா சதாசிவ பிரமேந்திரர் எழுதுறார். நனு வஸ்து விஜானாத் அந்நியத், இது என்ன பார்த்தோம், 16 தானே பார்த்தோம். நனு அஸ்து விஜானாத் அந்நியத் வஸ்து, இருக்கட்டும் பூர்வபக்ஷி சொல்றா, இருக்கட்டும் நீங்க தான் சித்தப்படுத்திட்டீங்கல்ல, சித்தத்துக்கு அந்நியமா வஸ்து இருக்கட்டும், அதான உங்க சித்தாந்தம். சித்தத்துக்கு அந்நியமா வெளியில வஸ்துக்கள் இருக்கிறது. இத வேதாந்தி சொல்லும் போது என்ன பண்றோம், வேதாந்தி சொல்லும் போது வெளியில இருக்கிற வஸ்து எல்லாமே ஈஸ்வர சிருஷ்டி, அது எல்லாத்துக்கும் காமனா இருக்கும். அதே நேரத்துல நம்மளோட பார்வை எல்லாத்துக்கும் என்ன பேரு, ஜீவ சிருஷ்டி. அப்ப நம்ம வாசனையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொன்றத்தையும் அவங்கவுங்க விதத்துல அவங்க மனசு ப்ரொஜெக்ஷன் பண்ணுது, அதை தான் நம்ம பார்க்குறோம். அப்ப வஸ்து ஒன்னா இருக்குன்றது ஈஸ்வர சிருஷ்டி, அந்த வஸ்துவை விதவிதமா பார்க்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜீவ சிருஷ்டி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை பற்றி எவ்வளோ மதங்கள் இருக்குல்ல, ஈஸ்வரன் ஒருத்தர் தான், ஆனால் அவரை பற்றின மதங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஃபிலாசபி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஜீவ சிருஷ்டி அப்படின்னு பேர். அபிப்பிராயங்கள் எல்லாம் ஜீவ சிருஷ்டி. வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒன்று தான். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றை வந்து நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணாமல் நம்ம ஒரு டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருக்குது நல்லா இல்லை,
ராகம் துவேஷம் நம்ம 2 பார்க்குறோம்ல, இந்த ராகத்வேஷத்தை விட்டுட்டு வஸ்துவை எப்படி ஸ்வீகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வஸ்துவை பாவக்காய் கசப்பாக இருக்குது, சர்க்கரை இனிப்பாக இருக்குது, மிளகா காரமாக இருக்குது, இது மாதிரி இருக்கிற தன்மையை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? சூப்பர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சிருஷ்டியை பார்க்குறீங்கன்னு அர்த்தம். எனக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்கும், சூப்பர் டேஸ்ட் ஜி அது அப்படின்னா நான் இப்போ என்னோட சூப்பர் இம்போஸ் பண்ணிட்டேன். இன்னொருத்தர் அதையே என்ன பண்ணுவார், ஐயோ பாவக்காய் கசக்குஞ்சி நல்லாவே இருக்காது, இதை போய் எவன் சாப்பிடுவான், மனுஷன் சாப்பிடுவான் அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு துவேஷத்தோடு பார்ப்பார் அதை. அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியுமா? 2 பேரோட கருத்தும் ஆப்போசிட். அப்போ 2 பேரும் என்ன பண்ணிப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க. அப்போ வாதம் விவாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே வருதுன்னா நம்மளுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன்ஸில் தான் வாத விவாதங்கள் வருது. ஈஸ்வரனோட சிருஷ்டியாக இருக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு. அப்போ இந்த உலகம் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அத்வைதி சொல்லுவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஈஸ்வர சிருஷ்டி பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த மனுஷனோட சிருஷ்டி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பெரிய ப்ராப்ளம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை சொன்னதுக்கு பிறகு பூர்வபக்ஷி என்ன பண்ணுறான், யார் விஞ்ஞானவாதி யோகியை பார்த்து கேட்குறான், சரி நீங்கள் சொல்லிட்டீங்க வெளியில் வஸ்துக்கள் இருக்குது, எதுக்கு அந்நியமா? விஞ்ஞானத்துக்கு அந்நியமா, சித்தத்துக்கு அந்நியமா வஸ்துக்கள் வெளியில் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. தத்துச்ச ஏக்க விஜானம் அதீனம் இது வதந்தம் பிரத்தியாக. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சித்தத்துக்கு உட்பட்டதா இருக்கு இதெல்லாம் அப்படின்னு அவன் சொல்றான். விஞ்ஞானவாதியோட தாற்பயம் என்னன்னா, ஒரே ஒரு சித்தத்தினால கல்பிக்கப்பட்டது தான் இங்க வெளியில இருக்கிற எல்லா வஸ்துக்களும் ஒரு சித்தத்துக்கு அதீனம், ஒரு சித்தத்தால் பார்க்கப்படுவது அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் ஸ்லோகத்தை பண்றார். என்னது? நச்ச ஏக சித்த தந்திரம் வஸ்து, நச்சைக சித்த தந்திரம் வஸ்து, நச்சைக சித்த தந்திரம் வஸ்து. அதை பிரிச்சோன்னா ந ஏக சித்த தந்திரம் வஸ்து, நச்சைக தந்திரம் நச்சைக சித்த தந்திரம் வஸ்து, ததப்பிரமாணகம் ததப்பிரமாணகம் ததா கிம் ஸ்யாத் ததா கிம் ஸ்யாத். நச்ச ஏக சித்த தந்திரம் வஸ்து. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆச்சாரியார் யோகியோட சித்தாந்தத்தை சொல்றார். ஒரு சித்தத்துக்கு அதீனமானது வெளியில் உள்ள வஸ்துக்கள் இல்லை. ஏக்க சித்தம் அப்படின்னா ஒரு மனசு, ஒரு சித்தம். ஒரு சித்தத்துக்கு அதீனமானதாக இந்த வெளியில இருக்கிற உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத அப்பிரமாணகம், அது மாதிரி பிரமாணம் இல்லை, சாஸ்திர பிரமாணமும் இல்லை, நம்மளுடைய அனுபவ பிரமாணமும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ததா கிம் சியாத். ஒரு சித்தம் பார்த்தீங்கன்னா தூங்கி போகுதுன்னு வச்சுங்க. இல்லைன்னா ஒரு சித்தம் பார்த்தீங்கன்னா நான் தான் பார்க்குறேன் எல்லாத்தையும் அப்படின்னா, நான் தான் பார்க்குறேன், ஒரே ஒரு சித்தத்தினால எல்லாத்தையும் நான் தான் பார்க்குறேன், ஒருத்தன் தான் பார்க்குறேன் அப்படின்னா, நான் தூங்கி போயிட்டேன் அப்படின்னா மற்றவங்களுக்கு என்ன ஆகும்? கேள்வி வரும் இல்லை? மற்றவங்களுக்கு இந்த உலகம் தெரியக்கூடாதுல்ல. என்னோட சித்தத்தில் நான் தூங்கி போயிட்டேன், என் சித்தத்துக்கு தெரியல. ஒருவேளை நான் பார்த்தீங்கன்னா கோமாவுக்கு போயிட்டேன், என்னோட சித்தத்தினால பார்த்தீங்கன்னா இந்த உலகம் அறியப்படலை. இல்லை அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா சமாதிக்கு போயிட்டேன். அப்போ சமாதி அவஸ்தையிலையோ கோமான்னு சொல்லக்கூடிய மூர்ச்சா அவஸ்தையிலையோ இல்லை பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப்புக்கோ போன போது ஒரு சித்தம் பார்க்கலை. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வஸ்து என்ன ஆகும்? இல்லாமல் போயிருக்கணும்ல. ஆனால் அப்படியா இருக்கு நமக்கு. அப்போ ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ளாரையே ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பார், அவருக்கு இந்த உலகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வீட்டில் இருக்க மற்ற 4 பேர் நம்ம வேக்கப்பில் இருக்கோம் அப்படின்னா மற்ற 4 பேத்துக்கும் இந்த உலகம் இருக்கதானே செய்யுது. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு சித்தம் மட்டுமே இந்த உலகத்தை பார்க்கல, எத்தனை சித்தம் இருக்கோ அத்தனை சித்தமும் இந்த உலகத்தை பார்க்குது. ஒரு சித்தம் பார்க்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா பார்க்காம தூங்கி போகலாம். அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்தம் அநேகம், வெளியில வஸ்துக்களும் பார்த்தீங்கன்னா அநேகம், ஒரு சித்தத்தினால் பார்க்கப்படுவது இல்லை அப்படின்னு சித்தாந்தம் பண்ணியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. விருத்திக்காரர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். விருத்திக்காரர் சொல்றாரு, யதி ஏக சித்தஸ்ய கிராகியம் கடவஸ்து. ஒரு பானைன்னு ஒன்று எடுத்துங்களேன். ஒரு பானையை பார்த்தீங்கன்னா ஒரு சித்தம், நான் ஒரு பர்சன் எடுத்துங்க, நான் பார்க்குறேன். என்னுடைய மனசுனால நான் என்ன பண்றேன், இந்த என்னுடைய புத்தியினால வெளியில விஞ்ஞானம் சொல்றேன்ல, புத்தி விருத்தி,
என்னோட புத்தி விருத்தி தான் என்ன பண்ணுச்சு, வெளியில போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில இருக்கிற ஒரு பானையை பார்க்குது, கட வஸ்துவை பார்க்குது. பார்த்த மாத்திரத்துல என்ன ஆகுது, ததா ஒரு சித்தம் தான் பார்க்குது அப்படின்னா ததா தஸ்மின்னு சித்தே பட்டாதிஷு வியக்ரே. இப்ப நான் என்ன பண்றேன், பானையை பார்த்தேன், பானையை பார்த்துட்டு அடுத்த க்ஷணம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பக்கத்திலேயே வந்து பட்ட அப்படின்னா என்ன அர்த்தம், பட்டம் அப்படின்னா பாயின்னு அர்த்தம். பானைக்கு பக்கத்துல ஒரு பாய் இருக்கு. பாயினா என்னது, சிமிச்சச்சு பாய் இருக்கா, பிரயோகம் இருக்கா, பாய் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா பழைய வீடு தானே, பழசெல்லாம் அப்படி தானே இருக்கும். ஒரு பானை இருக்கும், அப்புறம் ஒரு பாய் இருக்கும். அந்த பாய் மேல எனக்கு போகுது அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா பானையை பார்த்தேன், அடுத்த க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா உத்து பார்க்கிறேன் பாயை பார்க்கும்போது என்னோட சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்த விருத்தியில பானைன்ற சித்த விருத்தினா எடுது இல்லாம போகுது. இப்ப இருக்கிற சித்த விருத்தி பாய் அப்படின்ற சித்த விருத்தி இருக்கும்போது வியக்ரே தத் வஸ்து அப்பிரமாணகம் கிம் சியாத். இப்ப நான் கேட்கிறேன், அந்த பானைன்ற வஸ்து இருக்கா இல்லையா? சித்தவிருத்தியில பானை போயிடுச்சு, பாய் வந்துடுச்சு, பாய் போச்சு, அது அப்புறம் மலை வந்துச்சு, மலை போச்சு, அப்புறம் வீடு வந்துச்சு, வீடு போச்சு, கிருஷ்ணன் வந்தான், கிருஷ்ணன் போனா, அப்புறம் வந்து ராமன் வந்தான். இது மாதிரி ஒவ்வொரு விருத்தியும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படின்னும் போது ஒரு இடத்துல வியக்ரமாயினா ஒரு விஷயத்துல பிடிப்போட இந்த சித்தவிருத்தி இருக்கும்போது அப்போ அது இன்னொரு வஸ்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தவிருத்திக்கு அந்த சித்தவிருத்தில இல்லை. பானை பார்த்துச்சு, பானை இருந்துச்சு, பானையை விட்டுட்டு பாய்க்கு போச்சு. அப்ப பாய் விருத்தி இருக்கும்போது பானை என்ன ஆகும் கேள்வி வருது. பானை எங்க போச்சு? நீங்க ஒரு சித்தத்துல மட்டும்தான் இந்த உலகம் பார்க்கப்படுது அப்படின்னா அந்த பானை எங்க போச்சு? சரி, பானையை பார்த்து பாயை பார்த்து அதுக்கப்புறம் மலையை பார்க்குது. இந்த சித்தவிருத்தி மலையை பார்க்கும்போது பானையும் பாயும் எங்க போச்சு? இதே மாதிரி ஒவ்வொரு வஸ்துக்களையா இந்த சித்தம் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மற்ற வஸ்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா கிம்சியாத், அது என்ன ஆகும், அப்பிரமாணகம் கிம்சியாத். ஏன்னா சித்தவிருத்தி தான் பிரமாணம் ஒன்று அறியறதுக்கு. அப்ப சித்தவிருத்தி வந்து வேற ஒரு வஸ்து அறியுது அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடி அறிஞ்ச வஸ்துக்கள்லாம் என்ன ஆகும், கிம்சியாத் ந சியாத் இத்தியர்த்தக. அப்ப என்ன ஆகும், சித்தத்தினால தான் பார்க்கப்படுறது அப்படின்னா ஒரு சித்தத்தினால தான் இந்த உலகம் எல்லாம் பார்க்கப்படுது அப்படின்னா அப்ப நான் பானையை பார்த்துட்டு பாயை பார்க்கும்போது பானை வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போக வேண்டும். பாயை பார்த்துட்டு மலையை பார்க்கும்போது பாயும் இல்லாம போகணும், பானையும் இல்லாம போகணும். மலையை பார்த்துட்டு வீட்டை பார்க்கும்போது வீடு தான் இருக்கணும், மற்றது மலையும் காணா போயிருக்கணும். அப்போ எந்தெந்த வஸ்து சித்தவிருத்தியில் இருக்கோ அந்த வஸ்து மட்டும் தான் இருக்கும், மற்ற வஸ்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போய்விடும் அப்படின்னு ஆகும். அது மட்டும் இல்லை, ந சேஷ்டா ஆபத்தி. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வஸ்துவை வந்து இதுதான் அப்படின்னு பார்த்த அந்த அந்த சேஷ்டா அப்படின்னா நம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நச்ச இஷ்ட ஆபத்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விருப்பமானது அல்ல. நச்ச இஷ்டாபத்தி, இது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் விரும்ப மாட்டாங்க. என்ன விரும்ப மாட்டாங்க? ஏங்க என்னங்க அநியாயமா இருக்கு, ஒரு பூனை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை முடிச்சுன்னா உலகமே இருண்டு போயிடுமா? அப்படித்தானே இருக்கு. ஒருத்தன் இந்த உலகத்தை பார்க்குறான், அந்த ஒருத்தன் பார்க்கலன்னா இந்த உலகம் இல்லாம போயிடும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ற எக்ஸாம்பிள் தான். பூனை கண்ணை மூடிச்சுன்னா இந்த உலகமே இருண்டு போயிடும்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. அப்படின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டம் இல்லை எல்லாத்துக்கும். ஏன் அப்படின்னா புனக தரிசனே. ஏன் இஷ்டம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா மீண்டும் நம்ம பார்க்கும்போது மீண்டும் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ பானையை பார்த்துட்டு திரும்ப வந்து மலையை பார்க்குறோம், பாயை பார்க்குறோம், திரும்ப நான் கட்டத்தை பார்க்குறேன், பானையை பார்க்குறேன் அப்படின்னும் போது புனக தர்ஷனே சோ அயம் இது அபாதித பிரத்ய அபிஜானாத். நான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த பானை தான் இப்போ பார்க்குற பானை அப்படின்னு நமக்கு கன்க்ளூஷன் வருது இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா பானையை பார்க்குறேன், பாயை பார்க்குறேன், மலையை பார்க்குறேன், வீட்டை பார்க்குறேன், இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பானையை பார்க்குறேன். திரும்ப பானையை பார்க்கும்போது அது புது பானையாக இருக்குமா இல்லை அதே பானையாக இருக்குமா? அதே பானையாக தானே இருக்கு, அதே பானை தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற வஸ்துக்களை பார்த்து திரும்ப அந்த வஸ்துவை பார்க்கும் போதும்
அந்த வஸ்து அதே வஸ்து தான். நான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த பானை தான் இப்ப பார்க்கிறேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்த பானை தான் இப்ப பார்க்கிறேன். ஒரு வஸ்துக்கு நான் 1 வருஷமா ஒரு பானையை வச்சிருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்? 1 வருஷமா அந்த பானையை வந்து பாத்தீங்கன்னா டெய்லி தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற வேற விற்த்திகள் போகும்போது கூட அப்ப அந்த பானை என்னவா இருக்கு? இருக்கதான் செஞ்சிருக்கு. அப்ப இல்லாம போறது இல்ல. அப்ப அதனால தெளிவா சொல்றாரு, சோ அயமிதி அபாதித பிரத்யபிஜானாத். ஒரு பிரத்யபிஜா அப்படின்னு ஒண்ணு இருக்கு காஷ்மீர சைவத்துல. ஒரு முக்கியமான சித்தாந்தம் பிரத்யபிஜா அப்படின்னு ஒரு தந்திரம் இருக்கு. பிரத்யபிஜானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் தொடர் சிந்தனை பண்றோம். நான் பார்த்த அதே பானை தான் இப்ப இருக்கிற பானை. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்த பானை தான் இப்ப இருக்கிற பானை. ஒரு நாளுக்கு முன்னாடி பார்த்த பானை தான் இப்ப இருக்கிற பானை. சோயம் தேவதத்தகா அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள். நான் காஷியில பார்த்தேன் பாத்தீங்களா, தேவதத்தன். மொட்டை அடிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா மீசை இல்லாம இருந்தான் ஒருத்தன், தேவதத்தன். அவன் தான் 6 மாசம் கழிச்சு இப்ப நான் பாக்குறேன் தாடி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிறான். அவன் அந்த தேவதத்தன் தான் இந்த தேவதத்தன் அப்படி நம்ம நினைவு கொள்ற மாதிரியே நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்த பானை தான் இப்பவும் பார்க்கிறேன் அப்படி நம்ம சொல்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பானை வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போகல. பானை என்னது? அதே பானை இப்பவும் இருக்கு. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரத்யபிஜானம் உண்டாகிறதுனால தொடர் சிந்தனை. முன்னாடி இருந்ததுதான் இப்ப இருக்குன்னு தொடர் சிந்தனை உண்டாகிறதுனால ஏகஸ்ய வியக்ரத்வே அபி, என் மனசு ஒவ்வொரு வஸ்துலையும் பிடிப்போட பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட மற்ற வஸ்துக்கள் என்னவா இருக்கு? வெளியில இருக்கதான் செய்யும். நீங்க பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி அந்த வஸ்து சுதந்திரமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கதான் செய்யும். என்னுடைய சித்தம் தான் என்ன பண்ணுது? பானைய பாக்குது, அதுக்கு அடுத்த க்ஷணம் பாய பாக்குது, அடுத்த க்ஷணம் மலைய பாக்குது, வீட்டை பாக்குது. அப்போ இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா குரங்கு மாதிரி தவிக்கிட்டே இருந்தாலும் கூட வெளியில வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்கள் இருக்கவே செய்யும். அதான் சொல்றது வியக்ரத்வே அப்படி அந்யேன திருஷ்யமானத்வாச்ச. இப்ப நான் பானைய பார்க்கல, நான் வேற ஒண்ண பாக்குறேன். நான் வேற ஒண்ண பார்க்கும்போது என்னோட புத்தியில வந்து பாய் தான் இருக்கு, பானை இல்லை. நாம் பானையை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பாய் இல்லை. நாம் பாய பார்க்கும்போது பானை இல்லாம போச்சு, என்னோட புத்தி விருத்தியில இல்லை. ஆனா மற்றவங்களுக்கு அது பார்க்கப்படுறதா தானே இருக்கு. மற்றவங்களோட சித்த விருத்தியில வந்து பாத்தீங்கன்னா பானை வெளியில இருக்குன்றது அவங்க பாக்குறாங்கல்ல. அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சித்தத்துக்கு அதீனமா வெளியில இருக்கிற வஸ்துக்கள் இல்ல, சித்தம் அநேகம், வஸ்துக்கள் அநேகம். அதனால கல்பனா வந்து ஒரு சித்தத்தினால இந்த கல்பனைகள் செய்யப்படவில்லை அப்படின்னு தெரியுது. தஸ்மாத் ஆகையினால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும், ஏக்க சித்த தந்திரம் வஸ்து. ஆகையினால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தத்துக்கு அதீனமானதா, ஒரு சித்தத்தினால கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக வஸ்துவானது இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயம் பண்ணிட்டோம். கிந்து சித்த அதிரிக்தம் சுதந்திரம் இது சித்தம். அதனால வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சித்தாந்தம் கிளியரா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, கிந்து ஆனால் சித்த அதிரிக்தம், சித்தத்துக்கு அந்நியமா வெளியில வஸ்துக்கள் சுதந்திரமாக இருக்கின்றது. நீங்க பாருங்க, பார்க்காம போங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெளியில இந்த சித்தத்துக்கு அந்நியமா வஸ்துக்கள் இருக்கின்றது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தத்தினால பார்க்கப்படுறது இல்லை அப்படின்னு நிரூபணமாகிறது, சித்தமாகிறது. அப்ப என்னாச்சு? நம்ம விஞ்ஞானவாதி பௌத்தனை வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா கண்டனம் பண்ணிட்டோம். யாருக்காவது கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்தா இப்ப நம்ம வேதாந்தத்தை பத்தி கேளுங்க. நம்ம என்ன பார்த்தோம்? மனோதிருஷ்யமிதம் துவைத்தம் எத்திஞ்சித் சச்சராச்சரம் மனசோ யமனி பாவே துவைத்தம் நைவோபலபியதே அப்படின்னு மாண்டுக்கிய காரிக்கை. நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு தான் ப்ரொஜெக்ஷன் பண்ணுது, மனசு தான் ப்ரொஜெக்ஷன் பண்ணுதுன்னு சொல்கிறோம்ல. இப்போ நீங்கள் கேட்பீங்க, சாமி இதை நம்ம வேதாந்தத்தையும் கண்டனம் பண்ண மாதிரி ஆயிடுதே சாமி. உங்கள் சித்தாந்தமே வந்து நீங்கள் பேசுறது ஆரம்பத்திலிருந்து வருஷக்கணக்காக நான் இதையே தான் 4 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். வேதாந்தம் சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாம் மனசோட கல்பனான்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மனசோட ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு. இப்போ இது ஒரு மனசோட ப்ரொஜெக்ஷனா இல்லை அநேக மனசோட ப்ரொஜெக்ஷனா சாமி? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் என்னோட கல்பனை, நான் இந்த உலகத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னா இப்போ நீ கண்டனம் பண்ண மாதிரி ஆயிடுமே. இப்போ நம்ம அப்ளை பண்ணி பாருங்க. நான் பார்க்கல இந்த உலகம், நான் பார்க்கலன்னா இந்த உலகம் இல்லாமல் போயிடுமா? இருக்குமா?
நான் பார்க்கலன்னா நான் பார்க்கல, எனக்கு இல்லை. ஆனா உலகம்னு ஒன்று இருக்கும்ல, நான் பார்க்காம இருக்கேன், நான் தூங்கிட்டேன், இல்லை சமாதிக்கு போயிட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் இருக்குமா இருக்காதா? இருக்கதானே செய்யும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் சொல்ற மாதிரி இந்த மனசுதான் எல்லாத்தையும் கல்பனை பண்ணுதுன்னு நீங்க சொல்றீங்களே, உங்களுக்கு அதெல்லாம் பொய்யா போயிடுமே சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்காக தான் நம்ம இந்த மாண்டூக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பிரக்கிரியா இருக்கு. ஏன் ஓங்காரத்தை வந்து நாங்கள் அதிகமாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் சுவாமி ஓம் நம சிவாய மந்திரத்தை பண்ணக்கூடாதா? ஓம் நமோ நாராயண மந்திரத்தை பண்ணக்கூடாதா? ஏன் கிருஷ்ணன் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் தானே சொல்லி சொன்னார், ஓம் தத் சத்துன்னு தானே சொல்கிறாரு. ஏன் ஓம் நமோ நாராயணால சொல்லிட்டு ஒரு எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும்? ஓம் கிருஷ்ணாய நமகன்னு சொல்லி ஆரம்பிக்கணும். ஓம விட்டுருங்க, கிருஷ்ணாய நமக ஆரம்பிக்க வேண்டியதுன்னு. எதுக்காக ஓங்காரத்தையே எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுகின்றன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாண்டூக்கிய உபனிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் காரியம் என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் வேதாந்தத்துக்கு வந்துடும். மாண்டூக்கிய உபனிஷத்தில் என்ன பண்ணுன்னா, வியஷ்டி மனசு வந்து பார்த்தீங்கன்னா, வியஷ்டினா தனிப்பட்ட ஒரு மனசோட ப்ரொஜெக்ஷன் இது இல்லை. தனிப்பட்ட ஒரு மனசு அப்படின்னா, இப்போ இவங்க சொல்றது யாரு? இங்க கண்டனம் பண்ணியிருக்கிறது தனிப்பட்ட ஒரு மனசுக்கு அதீனமா இந்த உலகம் இல்லை. இப்ப நம்மள மாதிரி எல்லாத்தோட மனசும் தனித்தனியா இருக்குல்ல, இந்த மனசுக்கு உட்பட்டதா இந்த மனசோட ப்ரொஜெக்ஷன் இது இல்லை. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், இப்ப நம்மளோட ப்ரொஜெக்ஷன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட ஒவ்வொருத்தரோட ப்ரொஜெக்ஷன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட சொப்பனம், அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட மனோராஜ்யம். இப்ப ஒவ்வொருத்தரோட மனோராஜ்யமும் அவங்கவுங்க சித்தத்தினால ப்ரொஜெக்ஷன் பண்ணப்படுது. ஒவ்வொருத்தரோட தனித்தனியான ஒப்பீனியன்ஸும் அபிப்பிராயங்களும் ப்ரொஜெக்ஷன் பண்ணப்படுது. ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிற சொப்பனம் அவங்கவுங்களுடைய மனசுனால, இண்டிவிஜுவல் மனசோட கல்பனா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஜீவ சிருஷ்டி அப்படின்னு பேர், இண்டிவிஜுவல் ஜீவ சிருஷ்டி. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு எங்கே எடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல விஸ்வனையும் விராட்டையும் ஒன்று பண்ணணும். இந்த ஓங்காரத்தோட உச்சாரணம் பண்ண 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 என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓங்காரத்தோடது வேதாந்தம் படிக்க 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 நானும் விராட்டும் வேற வேற இல்லை. அதான் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வனையும் விராட்டையும் ஒன்றுபடுத்துறது தான் பிரதானமான காரியம். எப்படி நடக்கும்? நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண வேணாம். ஓங்காரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க போதும். அந்த ஓங்காரமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், அந்த காஸ்மிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாய்க்கும். விராட்டையும் நமக்கு முதல் அனுபூதி ஓங்கார உபாசனையில் நடக்கிறது, விராட்டும் விஸ்வனும் ஒன்றுன்ற எண்ணம் வந்துடும் உங்களுக்கு. இப்போ நமக்கு எப்படி இண்டிவிஜுவல் அபிமானம் இருக்கோ அதே மாதிரி விராட்டில் அபிமானம் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பனையும் தைஜசனும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஓங்காரத்தை உச்சாரணம் பண்ண 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 அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். என்னன்னா ஹிரண்ய கர்ப்பரும் தைஜசன் யாரு? நம்மளுடைய இண்டிவிஜுவல் மனசு, சூக்ஷ்ம சரீர அபிமானி. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரும் ஒன்றுன்னு எப்போ ஆகுதோ அப்போ இந்த வெளியில் இருக்கிற உலகம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ப்ரொஜெக்ஷன். அப்படின்னா யாரோட ப்ரொஜெக்ஷன்? ஈஸ்வரனோட ப்ரொஜெக்ஷன். ஹிரண்ய கர்ப்பர் இருக்கார்ல விஷ்ணு, அந்த ஹிரண்ய கர்ப்பரோட ப்ரொஜெக்ஷன் தான், அவர் தான் மனசு, சமஷ்டி மனசு அப்படின்னு பேர். அப்போ இண்டிவிஜுவல் மனசு இல்லை, சமஷ்டி மனசோட ப்ரொஜெக்ஷன் தான் இந்த உலகம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தம் எடுப்போம். அப்போ இந்த உலகம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா சமஷ்டி மனசா இருக்கிறதோட ப்ரொஜெக்ஷனா ஆயிட்டு இருக்கு, இண்டிவிஜுவல் மனசுனால இல்லை. இண்டிவிஜுவல் மனசுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் கல்பிக்கப்படும் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நான் பூனை கண்ணை மூடினா இந்த உலகமே இருண்டு போச்சுன்னு எப்படி பூனை தப்பாக நினைக்குமோ அறிவில்லாமல் அஜ்ஞானமாக, அதே மாதிரி தான் ஒரு பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இருந்துக்கிட்டு நான் இந்த உலகத்தை பார்க்குறேன் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இல்லை. அதை கண்டனம் பண்ணுறதுக்காகத்தான் இந்த சூத்திரம் சொல்லுது. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு இண்டிவிஜுவல் சித்தத்தினால இந்த உலகம் கட்டுப்படக்கூடியது அல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நானும் ஹிரண்ய கர்ப்பரும் ஒன்று அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாவிக்கிறது. அந்த பாவனை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்னா ஆயினதுக்கு பிறகுதான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும், இந்த உலகம் எல்லாம் மனசோட கல்பனா அப்படின்னு சொல்ல முடியும். அடிச்சா இதை புரிஞ்சுங்க. சமஷ்டி மனசுனால கல்பித்தம், வியஷ்டி மனசுனால கல்பிக்கப்பட்டதோ, வியஷ்டி மனசுக்கு அதீனமானதோ இந்த உலகம் இல்லை அப்படின்னு சித்தாந்தம். அப்ப இதை வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தமும் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்வீகாரம் பண்ணு. தனிப்பட்ட மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இல்லை,
இல்லைன்னா தனிப்பட்ட மனசு தான் வந்து இந்த உலகத்துக்கு காரணம்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, பூனை கதை தான் ஆயிடும் உங்களுக்கு. பூனை கண்ணை மூணா அந்த உலகமே இருண்ட மாதிரி ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 16வது சூத்திரத்துக்கு அப்புறம் 17வது சூத்திரம் ஆரம்பிக்குது. முடிச்சிட்டோமா பாஷ்யம்? 17வது சூத்திரத்துக்கு வந்து ஆச்சாரியர் என்ன பண்றார், இன்னொன்னு வந்து சொல்றார். நனு விற்த்திக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விற்பி எழுதுறார். நனு சித்தஸ்ய அகங்காரிகத்துவேன. நீங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா மாண்டூக்கிய உபனிஷத்தை படிச்சீங்க அப்படின்னா, மாண்டூக்கிய உபனிஷத்துல ஒரு முக்கியமான பிரகரணம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. மாண்டூக்கியத்தில் வந்து ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாண்டூக்கிய உபனிஷத்து பண்ணும்போது அயமாத்மா சதுஷ்பாத் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு மாண்டூக்கியத்தில். அயமாத்மா சதுஷ்பாத், ஸ்வயமாத்மா சதுஷ்பாத் அப்படின்னு ஒரு மந்திரம். அயமாத்மா பிரம்ம, சோயமாத்மா சதுஷ்பாத். மகா வாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்மாவே பிரம்மம், இந்த ஆத்மாவே பிரம்மம், இந்த ஆத்மா 4 பாதங்களை உடையது அப்படின்னு வந்து வியாக்கியானம். 4 பாதங்கள் என்னென்னலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வியாக்கியானம் பண்ணும்போது, முதல் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வன். முதல் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாக்கு 4 பாதம் இருக்கு. அதுல முதல் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரத ஸ்தானம் விஸ்வன் அப்படின்னு இண்டிவிஜுவல் ஆத்மா. அதுக்கப்புறம் 2வது பாதம் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பன அவஸ்தா, அதுல இருக்கக்கூடிய ஆத்மாக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தைஜசன். 3வது பாதம் சுஷுப்தி அவஸ்தா டீப் ஸ்லீப், அதுல இருக்கிற ஆத்மாக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தைஜசன். இந்த தைஜசன் இது பிராக்யன். பிராக்யனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4வது பாதம் துரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதான் சுத்த பிரம்மம். இந்த 4 சொன்னதுக்கு பிறகு மந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்ணனை பண்ண ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பாதத்தையும் வர்ணனை பண்ண ஆரம்பிக்கும். வர்ணனை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரதம பாதக, பிரதம பாதம் வந்து பார்த்தீங்கன்னா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வைஸ்வானரோ பிரதம பாதக. அது எப்படிப்பட்டது அப்படின்னா சப்தாங்க ஏகோன விம்சதி முகா ஸ்தூல புக்கு வைஸ்வானரக பிரதம பாதக ஜாகிரத ஸ்தானக அப்படின்னு மந்திரம். ஜாகிரத ஸ்தானத்தில் இருப்பவன் 7 அங்கங்களையும் 19 வாசல்களையும் உடையவன், ஸ்தூலத்தை அனுபவம் செய்பவன். அவனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பாதம் ஆத்மாவோடது அப்படின்னு. அந்த அந்த ஆத்மா ஜாகிரதத்தில் இருக்கும்ல, நம்மெல்லாம் யாரு விஸ்வன், விஸ்வன்னு பேர். நம்ம எல்லாத்துக்கும் தனித்தனியா பேர் எடுத்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பேர் விஸ்வன் அப்படின்னு பேர் சாஸ்திரம் சொல்றது. இந்த விஸ்வனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்ணனை பண்ணும்போது 7 அங்கங்கள் இருக்கு அப்படின்னு வர்ணனை ஆரம்பிக்கும். 7 அங்கங்களை பத்தி வர்ணனை ஆரம்பிக்கும் போது சங்கரர் வந்து என்ன பண்ணுவாரு, பாஷ்யத்தை சொல்லும் போது என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த விஸ்வனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கமே தலை, இந்த பூமியே பாதங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகாசமே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு, சூரியனும் சந்திரனும் வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான ஃபோட்டோ வந்து நான் வாங்கினேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் ஃபோட்டோ வாங்கினேன். அற்புதமான ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. ஆமாம், விஸ்வரூப தரிசனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இருக்கிறது மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியில் வந்து பார்த்தீங்கன்னா கல்பித்தமாக இருக்கும். மொத்த சித்திரத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. சூரியன் சந்திரனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக சூரியன் சந்திரன் வந்து கண்களாகவே சொல்கிறது. அப்புறம் இந்த வாயு வந்து பார்த்தீங்கன்னா அக்னி தத்துவம் வாயு. மூத்திரஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா ஜலங்களும் வந்து சுவாமியோட மூத்திரஸ்தானம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வர்ணனைகள் 7 அங்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா வர்ணனை பண்ணியிருக்கோம். இப்போ கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பூர்வபக்ஷி கேள்வி வைக்கிறான், ஏங்க என்னங்க தப்பாக சொல்கிறீங்க, விஸ்வன்னா யாரு? நான் தானே விஸ்வன், இண்டிவிஜுவல் தானே. எனக்கு தலைன்னா எதை சொல்லணும்? இது என்னுடைய தலை, இது என்னுடைய காலு, இந்த கண்ணு தான் என்னுடைய கண்கள் அப்படின்னு இங்கே தானே சொல்லணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டீங்க, விராட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தலையோ அதை சொல்கிறீங்க. சொர்க்கமே தலை. நான் எங்கே சொர்க்கத்தை பார்த்தேன்? என் தலை சொர்க்கம் அப்படின்னா இன்னுங்க அநியாயமாக இருக்குது. என் தலை எங்கெங்க சொர்க்கம்? என்னுடைய கண்கள் சூரியன் சந்திரன். ஆமாம், சூரியனை 10 நிமிஷம் 5 நிமிஷம் 2 நிமிஷமே பார்க்க முடியல, எனக்கு நொல்ல கண்ணாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் கண்களே சூரியன்றீங்க, என் கண்களே சந்திரன் அப்படின்றீங்க. அக்னியை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தொட்டா சுட்டு போகுது, அக்னி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாயின்ட்டீங்க. இந்த உடம்பு, இந்த ஆகாசமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தரிக்ஷமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட உடம்புன்னு சொல்கிறீங்க. இது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது?
எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட அங்கங்கள் இந்த தலை, இது காலு, இது கையின்னு சொல்லணும் நீங்க விஸ்வனுக்கு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா விராட்ட வர்ணனை பண்றீங்க அப்படின்னு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி கேட்கிறான். அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஸ்வனையும் விராட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கமா கிரகணம் பண்றதுக்காக அது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முதல் உபாசனா வந்து பாத்தீங்கன்னா என்ன உபாசனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாசனையில முதல் உபாசனையே விராட் உபாசனை அப்படின்றதுதான் முக்கியமானது. இந்த ஸ்தூலத்தை வந்து பாத்தீங்கன்னா இங்க சமஷ்டியா இருக்கக்கூடிய ஸ்தூலத்தோட ஒண்ணு அப்படின்னு ஆக்குறது. விராட் உபாசனை பண்ணினா தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்? விராட் உபாசனது ஓங்காரம் தான் விராட் உபாசனா. பாதோ மாத்ரா மாத்ராஸ்ச பாதா. இந்த முதல் பாதம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தோட அகாரம். அப்ப நீங்க ஓங்காரத்தை வந்து சொல்ல 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 மெதுவா காலம் ஆக 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 உபாசனை மெச்சூரிட்டி ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகமே நான் தான், இந்த மொத்த பிரபஞ்சமும் நான் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபிமானம், இது என்னுடைய தேகம் அப்படின்னு அபிமானம் வரும். நீங்க யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றீங்களோ மெதுவா இந்த பஞ்சமகா யஜ்ஞம்லாம் பண்றீங்கல்ல, பஞ்சமகா யஜ்ஞத்தெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா மற்றவங்க பசி உங்க பசியா தெரியும், மற்றவங்களோட வலி வந்து உங்க வலியா தெரியும். அவங்க கஷ்டப்படுறாங்களே இவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலில் இருக்கிறது மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? மற்றவங்களும் நானும் ஒன்று தான் அப்படின்னு பார்க்குற சாமர்த்தியம் மெதுவாக வர ஆரம்பிக்கும். இதை உபாசனையா பண்ண 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 அகார உபாசனை பண்ணுறீங்கன்னா ஓங்காரத்தில் இந்த ஸ்தூலமும் ஒன்றாயிடும். இதுக்கு அடுத்தது மெதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிரண்ய கர்ப்பரும் நானும் ஒன்று அப்படின்னு. சரி, இதை ஏன் பண்ணணும் அப்படின்னா ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்யத்தை, மாண்டிக்ய உபனிஷத் பாஷ்யத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த சோயம் ஆத்மா சதுஷ்பாத் மந்திரத்தை இப்போ நான் சொல்றதெல்லாம் பாஷ்யத்தில் இருக்கிறது. இந்த பாஷ்யத்தில் ஆச்சாரியர் சொல்றார், ஒருவேளை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வனையும் விராட்டையும் ஒன்னா பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க லயம் பண்ணுனீங்க போது, இப்ப நம்ம லய பிரக்கிரியாவுக்கு போய் ஆகணும். எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தை கேட்டுட்டு லய பிரக்கிரியா போவீங்க. ஒருவேளை ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா விராட்டையும் விஸ்வனையும் ஐக்கியமா ஒன்று பாவிக்காம ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி லயத்துக்கு போறான் அப்படின்னா என்ன சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன்ல என் பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட்லேயே ஒருத்தர் இருக்கார், திவ்வேதி. திவ்வேதின்னு பிரசாத்ஜி அவர் பேர் திவ்வேதின்னு, துபேஜி. துபேன்றது தான் திவ்வேதி தான் துபேன்னு ஆயிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவ்வேதின்னு ஒருத்தர் இருக்கார், கான்பூர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு நாள் கேட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல சாதக், நல்ல தியான ரமணாசிரமத்தில் போய் மெடிடேட் பண்ணுவார். அவர் என்ன பண்ணார், நேராக வந்தார் என்கிட்ட வந்து, க்ஷணை ஷணை ருபரமேத் புத்தியா திருதி கிரகீத்தையா ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வான கிஞ்சித் அபி சிந்தையேத்துன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, 6:25. இந்த ஸ்லோகத்தை வந்து கையில் ஒரு பகவத்கீதை வச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணார், நேராக வந்தார். நான் வந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஒரு ஷாப்பில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு ரொம்ப விஸ்ராந்தியாக லீவ் அன்னைக்கு நேராக வந்தார். வந்து என்ன என் பக்கத்தில் வந்து உட்காந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு என் பக்கத்தில் வந்து உட்காந்து, சாமி என்னுடைய அனுபவத்தை கேளுங்க அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார், நான் மனசு வந்து பார்த்தீங்கன்னா சொச்சமாக வந்து இப்போ மனசு வந்து ஆத்மாவில் நிற்கிது சாமி அப்படின்னு. அவருக்கு என்னென்னா நான் ஸ்துதி பண்ணுவேன் அப்படின்னு அவருக்கு வந்து கிரெடிட் எடுக்கணும், நான் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை. நம்ம தான் கொடுக்கவே மாட்டோமே. நமக்கு கெட்ட பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் நமக்கு சோப் போடவே பிடிக்காது, இல்லை நம்ம யதார்த்தம் பேசுகிறதே இதாகி போச்சு. நான் என்ன சொன்னேன், அப்படியாச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாரு, என்னோட யாத்திரை முடிச்சு போச்சு, நான் முக்தனான அப்படின்ற மாதிரியே என்கிட்ட பேச ஆரம்பித்தேன். எனக்கு இது மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா தலையெல்லாம் எரிய ஆரம்பித்தேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பகவத்கீதையை அப்படியே பக்கத்தில் இருந்து எடுத்து வாங்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25 படிச்சிங்களே ஜி, அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்லோகத்தெல்லாம் படிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். என்ன ஸ்லோகம் சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமானது 25க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இவர் என்ன சொன்னார், 25 சொன்னார், 26 சொன்னார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் 29, சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனா. 29, 30, 31 இந்த 3 ஸ்லோகங்களும் சர்வாத்ம பாவத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது. எல்லா ஜீவராசிகளிலும் தன்னையும், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் தன்னையும்,
தன்னிடத்தில் எல்லா ஜீவராசிகளையும் யோகத்தோடு கூடினவன் பார்க்கின்றான். அவன்தான் எப்படின்னா சர்வத்திர சமதர்ஷனக, எல்லா இடத்திலையும் ஒன்றையே பார்ப்பவன் அப்படின்னு மந்திரம். அதுக்கு அடுத்த மந்திரம் யோமாம் பஷ்யதி சர்வத்திர. ஈஸ்வரனை எப்படி பார்க்கிறான்? என்னை, ஈஸ்வரனா இருக்கிற என்னை எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் பார்க்கின்றான். மயிச்ச சர்வம் ச மயி பஷ்யதி, எல்லாத்தையும் ஈஸ்வரனா இருக்கிற என்னிடத்தில் பார்க்கிறான். எல்லாத்திலையும் ஈஸ்வரனை பார்க்கிறான், எல்லாத்தையும் ஈஸ்வரன்ட்ட பார்க்கிறான், எல்லாத்திலையும் ஈஸ்வரனை பார்க்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரம் இருக்கு. உங்களுக்கு அனுபவம் இப்படி இருக்காஜி அப்படின்னு கேட்டோன்னு இது வரைக்கும் அவர் என்கிட்ட பேசுறதை விட்டார். ஒரு உறவே பார்த்தீங்கன்னா போய் போச்சு. என்ன ஏன்னா இந்த விஷயத்தை சங்கரர் தன்னோட பாஷ்யத்தில் சொல்றார். ஒருவேளை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த விராட் உபாசனை பண்ணாம ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரமணாசிரமம் மாதிரி எங்கேயாவது ஒரு மெடிடேஷன் சென்டரில் உட்காந்து மெடிடேட் பண்ணுறான்னு வச்சுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லயம் பண்ணிக்கிட்டே போவீங்க. லயம் பண்ணிக்கிட்டே போய் 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 உங்களோட இண்டிவிஜுவல் ஆத்மாவில் பார்த்தீங்கன்னா நின்றுறீங்க. ஷனை ஷனை ருப்பரமே புத்தியா திருதி கிரகீத்தையா ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தைய. ஷனை ஷனை ருப்பரமே யதோ யதோ நிச்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியம் யைதத் ஆத்மன்யேவ வசம் நயேத் அப்படின்னு 26. நீங்க முயற்சி பண்ணி பார்க்கிற உங்களிடத்துல நீங்க நின்றுவீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா வெளியில உலகமானது உங்களுக்கு அந்நியமா இருக்கத்தான் செய்யும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்க லயம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா போய் நின்னீங்கன்னா கூட அந்த நின்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? உலகம் உங்களுக்கு அந்நியமாயிருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா அரவிந்தர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சொல்றார் பார்ஷியல் என்லைட்மெண்ட் அப்படின்றார் இந்த வார்த்தையை. இப்ப நான் இருப்பேன், நானுக்கு அந்நியமா என்ன இருக்கும்? இந்த உலகம் இருக்கும். அப்ப இந்த உலகம் உங்களுக்கு அந்நியமா இருக்கிறது எந்த மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகிகளோடதும் சாங்கியர்களோடதும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தனித்தனி ஆத்மா ஒவ்வொரு தேகத்திலையும் அது அகண்ட போதம் இல்லை. அப்ப அதுக்காக தான் நம்ம வேதாந்திகள் என்ன சொல்றோம்? நீ அது மாதிரி பார்க்கும்போது உனக்கு அந்நியமா இந்த உலகம் இருக்கும்பா. யோகிகளோட மதத்துல சாங்கியர்களோட மதத்துல பார்த்தீங்கன்னா அனுபூதிக்கு பிறகும் இந்த உலகம்னு ஒண்ணு தனியா இருக்கும். இதான் யோகிகளோடது. இப்ப நம்ம எங்க வந்துடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்துடுறோம். பகவான் என்ன சொன்னார் தெரியுங்களா உங்களுக்கு? ரமண பகவான் பார்த்தீங்கன்னா அவரோடது ஒன்ன தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த உலகம்னு ஒண்ணு மிச்சம் இருந்தா பார்க்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? தன்னை அறிந்த பிறகு இந்த உலகம் ஒண்ணு இருக்கவே இருக்காது. சர்வம் பிரம்மைவ அபூத் கேர கம்பஷ்யர் மந்திரம் இருக்கு. ஒருத்தன் தன்னை அறிந்த பிறகு இந்த உலகம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது யோக மதம், சாங்கிய மதம். தன்னை அறிந்த பிறகு இந்த உலகம்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா அத்வைத்த மதம். அப்போ பார்த்தீங்கன்னா அத்வைத்த மதம் என்ன பண்ணுது அப்படின்னா அகண்ட போதத்தை சொல்லுது. அகண்ட போதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னும் போது நம்ம பார்க்கணும்ல, முதல்ல விராட்டையும் இந்த விஸ்வனையும் ஒன்று இணைக்கணும். அந்த விராட்டையும் விஸ்வனையும் இணைச்சு அதுக்கப்புறம் ஹிரண்ய கர்ப்பரையும் தைஜசனையும் ஒன்னாக்கி இப்படி பண்ணும்போது சங்கரர் பாஷ்யத்துல சொல்றார், மாண்டிக்கு பாஷ்யத்துல இது மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்று பண்ணி இந்த விராட்டும் விஸ்வனையும் ஒன்னாக்கி அதை போய் ஹிரண்ய கர்ப்பத்தை லயம் பண்ணினீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரும் தைஜசனும் ஒன்னாக்கி அதை கொண்டுட்டு போய் ஈஸ்வரன் லயம் பண்ணீங்கன்னா ஈஸ்வரனும் பிராக்யனும் ஒன்று அப்படின்னு லயம் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா சொரூபத்துக்கு போனீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னா ஏக்க பிரயத்தனேன ஆச்சாரியர் பயன்படுத்துறார். ஒரு முயற்சியினாலேயே நீங்க லயம் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா சர்வமும் லயமாகிவிடும். அத்வைத சித்தியானது கிடைத்துவிடும். அப்ப அத்வைத சித்தி பார்த்தீங்கன்னா கிடைக்கணும் அப்படின்னா நீங்க விராட் உபாசனை போகணும். ஆனா யோகத்துல சாங்கியத்துல பார்த்தீங்கன்னா விராட் உபாசனை ஒண்ணு இல்லவே இல்லை. ஓங்காரத்தை சொல்லுது இல்ல சாமி, ஓங்காரத்தை பிரிஸ்கிரைப் பண்ணி தசிய வாச்சக பிரணவக அப்படின்னா ஓங்கார உபாசனை பண்ற இடத்துல எல்லாம் விஸ்வன் தைஜசன் எல்லாத்தையும் ஒன்னாக்குறதுன்றதெல்லாம் இல்லை. விராட்டையும் ஹிரண்ய நான் தான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நம்ம பண்ற ஜபம் பார்த்தீங்கன்னா சர்வாத்ம பாவம் எல்லாத்துக்கும் பண்ணுங்கன்னு ரமணாசிரமத்துல இப்ப நான் பாக்குறேன். அந்த திவ்பேதியெல்லாம் என்ன பண்றாங்கன்னு இப்ப நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பிச்சைக்காரன் பார்த்தீங்க அப்படின்னா பிச்சை கேட்டானா பார்த்தீங்கன்னா பசியோட வலியோட ஒருத்தன் இருந்தானா ஒன்றும் திரும்ப மாட்டாங்க.
கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க தான் ஞானியாச்சு, இவங்க தான் வந்து ஆத்மாவில் நிற்கிறாங்கல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விராட்டோட சம்பந்தமே இல்லாமல் போயிடும் உங்களுக்கு. உலகம் எப்படியோ போட்டோம், எப்படியோ இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபில் போய் நிற்கணும். எங்க செல்ஃபில் போய் நிற்கணும். எந்த செல்ஃப்? வீட்டுக்குள்ளார இருக்க செல்ஃபில் தான் போய் நிற்கணும். செல்ஃபில் நிற்கணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஆனால் அகண்ட போதம் உண்டாகவே உண்டாகாது. அதனால தான் நம்ம மதத்தில் என்ன பண்ணுறோம், அத்வைத மதத்தில் ஒரு இண்டிவிஜுவல் பூனை வந்து கண்ணை மூடிக்கிச்சு அப்படின்னா உலகமே இருண்டு போகாதுப்பா. உலகம்னு ஒன்று இருக்குது. இதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யவேதிகிட்ட நான் சொன்னேன். நீங்கள் வந்து உங்களோட என்லைட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூரணம் இல்லைச்சி, பூரணம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்களை எல்லா ஜீவராசிலையும் இருக்கிறத பார்க்கணும். எல்லா ஜீவராசியும் என்னிடத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தான் அது பூரணமான என்லைட்மெண்ட், அத்வைத சித்தி. அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்நியமாக நீங்கள் என்லைட்டடாக இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு அந்நியமாக இந்த உலகம்னு ஒன்று இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூனை நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்துக்கிட்டு நான் கண்ணை மூடிக்கிட்டு இந்த உலகமே இல்லைன்னு சொன்னால் அது இல்லை, அந்த உலகம் இருக்கதான் செய்யும். அப்போது இதுதான் பேதம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏக்க சித்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இல்லை, ஏக்க சித்தத்தோட கல்பிதம் இது இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனசில் புரிஞ்சு இந்த சித்தாந்தத்தை புரிஞ்சுங்க. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருங்க 17வது சூத்திரத்துக்கு அவதாரிக்க. 17வது சூத்திரத்தில் அவதாரிக்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற சித்தசிய அகங்காரிகத்துவேன. சித்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு, ஒரு புத்தியில் என்னெல்லாம் இருக்கும், புத்தியில் ஒரு அகங்காரம் இருக்கும். சித்தம்னா புத்தி தான் எடுத்துங்க, புத்தி மனசு எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துங்க. சித்தத்தில் என்ன இருக்கும், புத்தியில் என்ன இருக்கும், ஞானமும் இருக்கும். புத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அகங்காரமும் கூட இருக்கும். அந்த அகங்காரம் தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தியில் உண்டாகக்கூடிய ஒவ்வொரு ஞானத்தையும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது அப்படின்னு அபிமானிக்குது. அப்ப புத்தியில உண்டாகிற ஞானத்தோட சேர்ந்து அபிமானியா இருக்கிற அகங்காரமும் இருக்கிற காரணத்தினால சர்வகதத்துவாத், இந்த அகங்காரம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வகதமா இருக்கு. சித்தமும் சர்வ வியாபின்னு பேர். சித்தமும் சர்வ வியாபி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொர்க்கம் டக்குனு சொர்க்கத்துக்கு போகுதா, நீங்க பார்த்தது எல்லாத்துக்கும் போகுதா, நரகத்துக்கும் போகுது. சினிமாவில் பார்த்துருக்க நரகத்துக்கு போயிடுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் மலை, அண்டார்டிகா. அப்போ எங்கெங்கெல்லாம் நினைக்குதோ அங்கெங்கெல்லாம் இந்த மனசு டக்கு டக்குன்னு போகுது இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இந்த மனசுன்ற சித்தம் எப்படிப்பட்டது, சர்வ வியாபகம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து அருமையான வார்த்தை இருக்குது, மனவெளின்னு சொல்லுவாங்க. மனவெளி என்னன்னா மனசோட ஆகாசம். மனசுன்றது எப்படிப்பட்டது, ஆகாசம், மன ஆகாசம், சித்தாகாசம் அப்படின்னு சொல்லுவோம். சித்தத்தோட ஆகாசம் சித்தாகாசம், சிதாகாசம் இல்லை சித்தாகாசம். இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா நினைச்ச இடத்துக்கெல்லாம் போகுது. பாஸ்ட்டுக்கு போகுது, ப்ரெசண்ட்டுக்கு வருது, ஃபியூச்சருக்கு போகுது. அடுத்த எலெக்ஷனில் யார் வின் பண்ணுவா, அடுத்த எலெக்ஷனில் வந்து பிஜேபி வருமோ. அப்போ மனசு என்ன பண்ணுது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கவே இல்லை, 4 மாதத்துக்கு அப்புறம் நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கே தான் வின் பண்ண போகுது. பிஜேபி ஏடிஎம்கே தான் வின் பண்ண போகுது. டிஎம்கே வந்து தோத்துற போகுது. ஐயோ என்னங்க அநியாயமாக இருக்குது. இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 4 மாதம் கழித்து நடக்கிறத இப்போவே சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி போகுது. நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது எப்படி இருந்தேன் அப்படின்னு 50 வருஷத்துக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணுது. இப்போ முன்னாடி போகுது, பின்னாடி போகுது, அமெரிக்கா போகுது, அண்டார்டிகா போகுது, எல்லாத்துக்கும் போகுது. அப்போ என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு, மனசு என்னது சர்வ வியாபகம், ஆகாசம் மாதிரி. மனசுன்றது எப்படி, ஆகாசம், மன ஆகாசம். ஆயிடுச்சா? சரி, அகங்காரம். அகங்காரம், இந்த மனசுல இருக்கிற அகங்காரமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வியாபகம், சர்வ வியாபகம். இந்த 2 தத்துவமும் சர்வ வியாபகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சரீரம் போனோன்னா அடுத்த சரீரம் வருமா, இந்த சரீரத்தில் மட்டும்தான் அகங்காரம் பிடிச்சிக்கிட்டு நிற்குதுன்னு வச்சுங்க. இந்த சரீரம் போனோன்னா அகங்காரம் என்ன இருக்கணும், இல்லாமல் போயிருக்கணும். சரீரம் போச்சு அப்படின்னா அகங்காரமும் இல்லாமல் போயிருக்கணும். ஆனால் அடுத்த சரீரம் பூனை சரீரம் கிடைச்சோன்னா பூனையில் அபிமானம் வந்துடுது. அதுக்கு அடுத்த சரீரம் நாய் சரீரம் வந்தோன்னா நாய்க்கு அபிமானம் வந்துடுது. அதுக்கு அடுத்த சரீரம் தேவ சரீரம் வந்தோன்னா நான் தேவன் அப்படின்னுது. அசுர சரீரம் கிடைச்சோன்னா நான் அசுரன் அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சரீரம்லாம் கிடைக்குதோ அந்த சரீரத்தெல்லாம் தான் 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 அபிமானிக்குது இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகங்கார தத்துவமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இப்போ இந்த சரீரம் இங்கே இருக்குது, அடுத்த சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவில் பிறக்கலாம், அடுத்த சரீரம் ஆப்பிரிக்காவில் பிறக்கலாம், அடுத்த சரீரம் யூரோப்பில் பிறக்கலாம்,
இல்லைன்னா அடுத்த சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா தேவலோகத்தில் பிறக்கலாம், அசுரலோகத்தில் பிறக்கலாம், பாதாளத்தில் பிறக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து சரீரம் எடுக்குதோ அங்கங்கெல்லாம் இந்த அபிமானம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் அப்படின்னு அபிமானம் வந்துடுது இல்லை. அப்போ இந்த அபிமானமும் கூட வந்து எப்படி சர்வ வியாபகம், ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்மள்ட்ட இருக்கிற ரெண்டு தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா மனசும் சர்வ வியாபகம், இந்த அகங்காரமும் சர்வ வியாபகம். அப்படி இருக்கு அப்படின்னா இங்க அதான் கேட்கலாம், சித்தசிய அகங்காரிகத்துவேன. இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய சித்தம் என்னுடைய புத்தி அப்படின்னு ஒருத்தன் அங்க அபிமானி இருக்கான்ல, அப்படி பண்றதுனால சர்வகதத்துவாத், இந்த மனசும் இந்த அகங்காரமும் சர்வகதம்னா சர்வ வியாபின்னு அர்த்தம். சர்வத்தையும் வியாபிச்ச தத்துவமா இருக்கிறதுனால சர்வதா சர்வம் நியாயேத இத்தியதாக. அப்ப சர்வ வியாபகமா இருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த மனசும் இந்த அகங்காரமும் சர்வ வியாபகம்னா இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் இந்த மனசுக்கும் இந்த அகங்காரத்துக்கும் தெரியணுமே சுவாமி. சர்வ வியாபகம், சர்வ வியாபகம்னு என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் இருக்கிறதுன்னு அர்த்தம் சர்வ வியாபகத்துக்கு அர்த்தம். அப்ப இப்போ உங்களுக்கு தெரியுமா அண்டார்டிகால என்ன இருக்கு, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, இந்த வீட்டில் என்ன நடக்குது, சென்னையில் என்ன நடக்குது, டெல்லியில் என்ன நடக்குது தெரியுமா சுவாமி? அப்படின்னா தெரியாது. அப்போ எப்படி சுவாமி நீங்கள் சர்வ வியாபகம்னு சொல்கிறீங்க? கேள்வி வரும்ல. சர்வ வியாபகம்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த சித்தத்துக்கு சித்தம் சர்வ வியாபகம், அகங்காரமும் சர்வ வியாபகம்னு சொன்னீங்கன்னா இந்த சித்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலத்திலும் எல்லா வஸ்துக்களும் இந்த உலகத்தில் இருக்கிற சர்வமும் அறியப்பட்டதாகவே ஆகும். நியாயேத இதி சர்வதா சர்வம் நியாயேத. எல்லா காலத்திலும் எல்லாத்தையும் இந்த மனம் என்ன பண்ணும்? அறியப்பட்டதாகவே இருக்கும். இந்த மனசுக்கு அறியாது ஒன்றும் இருக்காது அப்படின்னு ஆகுமே அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இத்தியத ஆக. இதற்கு பதில் சொல்றதுக்காகத்தான் இந்த சூத்திரம் 17வது சூத்திரம் ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குது? ததுபராகா அபேக்ஷத்வாத், ததுபராக அபேக்ஷத்வாத், அபேட்சிகத்வாத், ஆபேட்சிகத்வாத் தப்பா சொல்றேன் பாருங்க. தது உபராக ஆபேட்சிகத்வாத் தப்பு, இப்பவும் சொல்றேன். தது உபராக ஆபேட்சித்வாத், தது உபராக ஆபேட்சித்வாத் சித்தஸ்ய வஸ்து ஞாதா ஞாதம், சித்தஸ்ய வஸ்து ஞாதா ஞாதம் தது உபராக அபேட்சித்வாத் சித்தஸ்ய வஸ்து ஞாதா ஞாதம். புரியுதா உங்களுக்கு? இந்த மனசு வந்து மனவெளின்னு சொல்றோம். மனசு வந்து பார்த்தீங்கன்னா எங்க வேணாலும் போறது வருது. இந்த அகங்காரமும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தேகம் எடுக்கிறோமோ, எத்தனை கோடி தேகம் எடுத்தோன்னு தெரியல, எல்லா தேகத்திலையும் நான் அபிமானிக்குது. அப்போ இந்த அகங்காரமும் சர்வலோக சஞ்சாரி சர்வ வியாபகம், இந்த மனசும் சர்வலோக சஞ்சாரி சர்வ வியாபகம், எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கு. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குமே எல்லா விஷயங்களும் அப்படின்னா அப்படிலாம் இல்லைப்பா. ஏன் அப்படின்னா தது உபராக அபேட்சித்வாத். இந்த சித்த விருத்தின்றது நம்ம என்ன பண்ணிட்டு வந்துறீங்களா உங்களுக்கு? சித்தத்தை நோக்கி, சித்தம்ன்றது வெளியா அப்படின்னா ஆகாசமா அப்படின்னா நம்ம சித்தம் ஆகாசம்தான். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆகாசத்தை வந்து எது லிமிட் பண்ணுது? பானை, கட்டாகாசம், மகாகாசம் இருக்குல்ல. ஆகாசம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ வியாபகம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பானையில் இருக்கக்கூடிய கட்டாகாசம் சொல்கிற பானையில் அந்த ஆகாசம் லிமிட் ஆன மாதிரி இருக்கா? எது லிமிட் பண்ணுது? அந்த பானை லிமிட் பண்ணுது. கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் கேஸ் சிலிண்டர், 15 லிட்டர் கேஸ் சிலிண்டர் அப்படின்னு சிலிண்டருக்கு ஏற்ற மாதிரி கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் அதிகம் அப்படின்னு 3 வெரைட்டி ஆஃப் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர், 2 லிட்டர், 5 லிட்டர், 14 லிட்டர், அப்புறம் 25 லிட்டர் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் சிலிண்டர்லேயே டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. பலூன், சின்ன பலூன், பெரிய பலூன், பானை 5 லிட்டர் பானை, 2 லிட்டர் பானை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பானை, பலூனு, கேஸ் சிலிண்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாசத்தை என்ன பண்ணுது? லிமிட் பண்ண மாதிரி, ஸ்பேஸை வந்து லிமிட் பண்ண மாதிரி இருக்குல்ல. இதே மாதிரி இந்த சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா எது லிமிட் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னா வெளியா இருந்தாலும் ஆகாசமாக இருந்தாலும் இந்த சரீரம் என்ன பண்ணுது அப்படின்னா பானை மாதிரி. இந்த சரீரம் இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பானைக்கு இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பானைக்கு இந்த சரீரத்துக்கு உட்பட்டதா இருக்கு. அப்போ உபாதிக்கு லிமிட் பண்ணதா எது ஆயிடுது? இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா உபாதியினால லிமிட் பண்ணப்பட்டதா ஆயிடுது.
பரிச்சின்னப்பட்டதாயிடுது. அதனால பாத்தீங்கன்னா தது உபராக அபேட்சித்வாத். இது வெளியில போகணும்னு அந்த மனசு எங்க இருக்கு அப்படின்னா அந்த கரணம் தானே பேரு. மனசுக்கு என்ன பேர் சொல்றோம்? அந்த கரணம். இப்ப அந்த கரணம் வெளியில போகணும்னா எதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த மனசு பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? புத்தி விருத்தி. புத்தி விருத்தி பாத்தீங்கன்னா மனோவிருத்தியாகும். மனோவிருத்தி பாத்தீங்கன்னா இந்திரிய விருத்தியாகும். இந்திரிய விருத்தி பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற வஸ்துக்களோட சம்பந்தப்படும். சம்பந்தப்பட்ட மாத்திரத்துல அதோட என்னது? அதோட உபராகம் அப்படின்னு பேரு. அதோட இந்த ஷட்டர்ல பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணோன்னே வெளியில இருக்கிற அந்த வஸ்து என்ன ஆயிடுது? இந்த பிலிம் ரோல்ல பாத்தீங்கன்னா ஆகர்ஷணமாய் அந்த அந்த ஃபார்ம் இந்த பிலிம் ரோல்ல ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சித்தவிருத்தி பாத்தீங்க அப்படின்னா எதை 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 எல்லாத்தையும் ஆலம்பனம் பண்ணுதோ, எதை எதோட பாத்தீங்கன்னா சேருதோ, அது மட்டும்தான் பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளார அறிவாக பரிணமிக்கின்றது. தது உபராக அபேட்சித்வாத். அப்படின்னா சித்தம் சர்வ வியாபியா இருந்தாலும் அது வெளியில போய் இந்திரியங்கள் மூலமா வெளியில இருக்கிற வஸ்துவோட கனெக்ட் பண்ணா மட்டும்தான் இந்த சித்தத்துக்கு பாத்தீங்கன்னா அறிவானது உண்டாகும். அப்போ இது கனெக்ட் ஆகல அப்படின்னா, சித்தவிருத்தி வெளியில போய் வெளியில இருக்கிறதோட கனெக்ட் ஆகல அப்படின்னா அந்த அறிவு உண்டாகாது. அப்ப ஒரு வஸ்துவோட ரிஃப்ளெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த விற்த்தியில ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த விற்பி மனோவிற்த்திக்கு போய் மனோவிற்த்தி பாத்தீங்கன்னா புத்தி விற்த்தியா ஆகும் போதுதான் ஒரு புத்திக்கு பாத்தீங்கன்னா ஒரு வஸ்துவோட ஞானம் உண்டாகுது. அது சரியா இந்திரியத்துல கோளாறு இருக்கலாம். இது என்னோட கண்ணு சரியா தெரியல இன்னைக்கு. அப்ப இன்னைக்கு சரியா தெரியலன்னா தப்பா படிக்கிறேன் நான். அப்போ இந்திரிய காத்தாத்துன்னு ஒன்று சாங்கிய காரிக்கால சொன்னோம். இந்திரியம் பார்த்தீங்கன்னா பழுதுபட்டு இருந்துச்சு அப்படின்னா, ரிப்பேர் ஆரம்பிச்சுன்னா அப்போ ஒரு ஞானம் பார்த்தீங்கன்னா சரியா கிடைக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா உபராகம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக இந்த சித்தவிருத்தியில எதிர்க்க இருக்க வஸ்துவோட கனெக்ட் ஆகி இதோட வஸ்துவோட பிரதிபிம்பம் இந்த சித்தவிருத்தியில ரிஃப்ளெக்ட் ஆனாதான் ஒரு அறிவு உண்டாகும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னா அந்த அறிவு ஒருத்தருக்கு உண்டாகாது. சித்தம் பார்த்தீங்கன்னா சர்வ வியாபகம் தான். ஆனால் வெளியில போறதுக்கு அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. அதனால வஸ்துக்கள் அறியலாம், அறியாமலும் இருக்கு. ஞாத்தா ஞாத்தம். ஞாத்தானா இந்த சித்தவிருத்தி எதோட கனெக்ட் ஆகுதோ அந்த வஸ்து அறியப்பட்டதா ஞாத்தம் ஆயிடுது. அது கனெக்ட் ஆகல அப்படின்னா அஜ்ஞாத்தமா ஆகி விடுகிறது அப்படின்னு சூத்திரம். பாஷ்யத்துக்கு வந்திருக்க சொல்றார். விற்த்திக்காரர் சொல்றார் சர்வகதத்வே அபி சித்தம். ஆச்சரிய நல்லா தெளிவா ஆரம்பிக்கிறார். இந்த சித்தம் எப்படிப்பட்டது? மன ஆகாசம். சிமிச்சேச்சி இருக்கு, அது கேரளாவில் இருக்க. மலையாளத்தில் சொல்லுவீங்களா மனசு ஆகாசம்ன்ற மாதிரி? நிறைய கவிஞர்கள்லாம் எழுதுவாங்க இருக்கு. அது மாதிரி ஆகாசம் மனசுன்றது பார்த்தீங்கன்னா மன ஆகாசம். மனசு பார்த்தீங்கன்னா ஆகாசம். அப்போ பார்த்தீங்கன்னா மனசுன்ற ஆகாசம். அப்போ ஆகாசம் என்னது? சர்வகதம் தானே, சர்வ வியாபகம். சர்வகதம்ன்றதுக்கு அர்த்தம் சர்வ வியாபகம். அப்போ மனசுன்றது பார்த்தீங்கன்னா சர்வகதத்வே அபி சித்தம். மனம் என்பது சர்வ வியாபகமா இருந்தாலும் கூட, அபி இருந்தாலும் கூட, சித்தம் எத்திர ஷரீரே விற்த்திமத்தேன. சரீர எந்த சரீரத்துக்குள்ளார இருக்குல்ல, சரீரத்துக்குள்ள தானே மனசு இருக்கு. மனசு எங்க இருக்கு? இருதயத்துல இருக்கு. நான் ஒன்னும் தெரியல, பிராணன், அதுக்கப்புறம் புத்தி, அதுக்கப்புறம் மனசு. 5வது லேயர் புத்தியில 5 லேயர் இருக்கு ஹிருதயத்துல. இந்த ஹிருதயத்துல 5வது லேயர் தான் மனசு, 4வது லேயர் தான் புத்தி. அப்ப புத்தியும் மனசு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 எங்க இருக்கு? புத்தி மனசு இந்த ஹிருதயத்துல இருக்கு. ஹிருதயம் எங்க இருக்கு? உள்ளுக்குள்ளார இருக்கு. நம்மளுடைய ஹார்ட்டுக்குள்ளார இருக்கிற ஒரு சின்ன துவாரம் அதுல இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த மனசும் புத்தியும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷரீரத்துக்கு உள்ளார எத்திர ஷரீரே விற்த்திமத்தேன, எந்த சரீரத்துல அது இருப்பு தன்மையை உடையதா இருக்கோ. சித்தம் எத்தனை? சாங்கிய மதத்துப்படி அநேகம். நம்ம அனுபவத்துப்படி சித்தம் அநேகம். ஒவ்வொரு தேகத்திலையும் ஒவ்வொரு சித்தம். அந்த சித்தம் எங்க இருக்கு? எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருக்கு. அப்போ சரீரத்துக்கு உள்ளார விற்த்திமத்துவம்னா இருப்புடையதா இருந்துகிட்டு ஷரீரேன சக சம்பந்தோ,
என்ன பண்ணுது? ஹிருதயத்துக்குள்ளார இருந்துக்கிட்டு இந்த சரீரத்தோட சம்பந்தத்தோட இருக்கு. என்ன சம்பந்தம்? அதுல அந்த சித்தத்துல இருக்கிற அபிமானம் இருக்குல்ல, அபிமானத்துக்கு என்ன பேர்? அகங்காரம். நான், என் மனசு, என் புத்தி, என்னோட தேகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அபிமானம் என்ன பண்ணுது? சம்பந்தத்தோட லிமிட் பண்ணி வச்சிருக்கு. 4 வால் வந்து பாத்தீங்கன்னா எழுப்பி நம்ம இது என்னோட வீடு அப்படின்னு சொல்ற மாதிரி. யாரோட வீடும் இல்லை, நம்ம 4 வால் கட்டி காம்பவுண்ட் வாழை கட்டிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் இது என்னோட ஸ்பேஸ் அப்படின்னு. இது 5000 ஸ்கொயர் ஃபீட் என்னோட இடம் அப்படின்னு. யாரோட இடம்? நம்ம பாட்டுக்கு 4 வாழை கட்டி வச்சுட்டு நம்மளுதுன்றோம். இதே மாதிரி தான் இந்த தேகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 4 பவுண்டரி வால் மாதிரி கட்டி வச்சுட்டு இந்த மனசு வந்து நான் அப்படின்னு இந்த அபிமானம் என்ன பண்ணுது? நான் பரமஹம்சானந்தான்னு இந்த தேகத்தையும் உள்ள இருக்கிற மனசையும் நான் அப்படின்னு அபிமானிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப சரீரத்தோட இந்த மனசுக்கு என்ன பண்ணுது? சம்பந்தம் உண்டாயிருது. இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்துல சம்பந்தம் இல்லை, அது எல்லாமா வியாபிச்சு இருக்கிறது. ஆனா சரீரத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தத்தை அடைஞ்ச மாதிரி இருக்கு. இருந்துகிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பத்தோ எஸ்ய வஸ்துனக தத்ரைவ ஞானம் ந இதரத்தர. இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா எதோடு கூட சரீரத்தோட எந்த வஸ்துவோட சம்பந்தம் கிடைக்குது? இந்த மனசு சரீரத்துக்குள்ளார இருக்கு. இந்த மனசு வந்து வெளியில போறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்கள் வழியா தான் வெளியில போய் வஸ்துவோட சம்பந்தத்தை அடையுது. அப்ப வஸ்துவோட சம்பந்தத்தை அடையும் போது எஸ்ய வஸ்துனக தத்தரையேவ ஞானம். எந்த வஸ்துவோட சம்பந்தப்படுதோ இந்த மனசுக்கு அந்த சம்பந்தப்படுற வஸ்துவோட ஞானம் இதுக்கு உண்டாகுது. இத்தரத்திர மற்ற வஸ்துக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் சித்திக்காம இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க அமெரிக்கால என்ன இருக்கும்? ட்வின் டவர் இருக்கா? அந்த இடத்துல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பெரிய பில்டிங் ஒன்று கட்டிருக்காங்களே, என்னது தெரியாது. இங்க இருந்து என் கண்ணோ காதோ மூக்கோ வாயோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசோ அங்க போகல. அங்க போனாதான் அதோட சம்பந்தப்பட்டாதான் இந்த ஒரு ஞானம் உண்டாகுது. ஆனா சம்பந்தப்படலை அப்படின்னா ஞானம் உண்டாவதில்லை. எனக்கு தெரியாது ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம். அப்ப தெரியும் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? இந்த சித்த விருத்திக்கு வெளியில இருக்கிற வஸ்துவோட சம்பந்தம் இருக்கு. எந்தெந்த வஸ்துவோட சம்பந்தம் இல்லையோ அந்தந்த வஸ்து இதற்கு அறியப்படாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, ஏவம் இந்த விதமா இந்திரிய பிரணாடிக்கையா ஆச்சாரியார் ரொம்ப கிளியரா சொல்றார். இந்திரிய பிரணாடிக்கையான கேனல், இந்திரியம் தான் வந்து பாத்தீங்கன்னா கேனலா வந்து பாத்தீங்கன்னா புத்தியில இருந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 விற்த்திகள் கிளம்புது. சத்துவ ரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய விற்த்திகள். அந்த சத்துவ ரஜஸ்ன்னு சொல்லக்கூடிய விற்த்திகள் வந்து புத்தி விற்த்திகளா எம்டியா கிளம்புது. அந்த புத்தி விற்த்தியில என்ன இருக்கும்? அபிமானம் இருக்கும். அந்த புத்தி விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா சத்வரஜஸ் தமசு ஒரு பீம் மாதிரி கிளம்பி போகும், ஒரு பிரகாசமா. அதில் வந்து அபிமானம் உண்டாகும். அதுக்கு பேஸ் யார் இருப்பா? நான் அப்படின்ற சைத்தன்யம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு புத்தி விருத்திலையும் நான்ற பேஸ் இருக்கும், சைத்தன்யம். அதுக்கு மேலே 3 குணங்களுடைய சத்வரஜஸ் தமசுன்ற 3 பீம் மாதிரி பிரகாசம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அகங்காரம் ஒன்று இருக்கு. அந்த 3 தத்துவமும் நான், 3 குணங்களுடைய விருத்தி, அதுக்கப்புறம் அகங்காரம், இந்த 3 தான் புத்தி. இதுல இருந்து கிளம்பின அந்த பீம் மாதிரி கிளம்பின ஒரு பிரகாசம், டார்ச் லைட்ல இருக்கிற பிரகாசம் மாதிரி கிளம்பி மனசுக்கு போனோன்னு எக்ஸ்ட்ரா ஒரு கேரி ஆயிடுது, மனோவிருத்தி ஆயிடுது. அதுக்கு பேர் வந்து மனோவிருத்தின்னு மாறிடுது. அப்போ ஒவ்வொரு மனோவிருத்திலையும் என்ன இருக்கும்? நான் இருப்பேன். அந்த மனோவிருத்தியில வந்து திரிகுணாத்மிகாவோட 3 குணங்களோட பீம் மாதிரி அந்த வேவ் போகும். கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் புத்தி விருத்தியா இருந்தது, என்ன ஆயிடுச்சு? மனோவிருத்தி ஆயிடுச்சு. அதுல வேற யார் இருப்பா? அகங்காரம், அபிமானம் இருக்கும். 4 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு காது மூக்கு வாய் வழியா 5 விருத்திகளா வெளியில கிளம்பி போகுது. இந்த 5 விருத்திகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா புத்தியில இருந்து கேனல் மாதிரி தனித்தனி கேனல்னு சொல்றோம். அதுதான் இந்திரிய பிரணாடிக்கையா. பிரணாடிக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெசல்ஸ். நம்ம வந்து பிளட் வெசல்ஸ் எப்படி இருக்கு? பிளட் போறதுக்கான வெசல்ஸ் மாதிரியே இந்த நாடிகள் நம்ம சொல்றோம்ல, நாடிகள். இந்த நாடிகள் வழியா தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு போற நாடி, காதுக்கு போற நாடி, மூக்குக்கு போற நாடி, நாக்குக்கு போற நாடின்னு பைப்லைன். இந்த பைப்லைன் வழியா உள்ள ஹிருதயத்தில் இருக்கிற அந்த சைத்தன்யம் புத்தியோடு சேர்ந்து இருக்க சைத்தன்யம் திரிகுணாத்மகம், அது என்ன பண்ணுது? அந்தந்த கண்ணு காது மூக்கு வாய் வழியா வெளியில போகுது. இந்திரிய பிரணாடிக்கையா
சித்தம் ஏன வஸ்துனோ உபரக்தம். வெளியில போய் நம்ம பைப் லைன் கனெக்ஷன் சொல்லியிருக்கோம்ல, தண்ணி பாயிற மாதிரி, பம்பு செட்ல தண்ணி பாயிற மாதிரி பாஞ்சு லேண்ட்ல ஃபுல்லா வியாபிச்சு லேண்டோட ஃபார்முக்கு மாறுறது. அப்ப தண்ணி வந்து என்ன ஆயிடுச்சு, லேண்டோட ஃபார்முக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கோ லேண்டு, அந்த ஃபார்முக்கு இந்த தண்ணி மோட்டர் பம்ப் செட்ல இருந்து பாஞ்சு தண்ணி ஆகுது. ஆயிட்டு அதே தான் வெளியில நான் மலையை பார்க்குறேன், மலை மாதிரி என்னோட சித்தவிருத்தி மலை ஆக்காரத்துக்கு ஆயிடுது. அந்த சித்தவிருத்தி எம்டியா போன சித்தவிருத்தி மலையோட ஃபார்மை எடுத்துக்கிறதுக்கு பேர் உபரக்தம் அப்படின்னு பேர். கலர் இல்லாமல் இருந்துச்சு, எம்டியா இருந்துச்சு. இது போய் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, வெளியில இருக்கிற வஸ்துவோட மலை, பாய், பானை, வீடு, கிருஷ்ணன், கோவிந்தன் அப்படின்னு மரம், செடி, கொடி அப்படின்னு எந்தெந்த வஸ்துக்களெல்லாம் பார்க்குதோ அந்தந்த வண்ணமா அந்தந்த கலர்ஃபுல்லா இந்த சித்தவிருத்தி என்னது அந்தந்த ஆக்காரமா பரிணமிக்குது. அந்த ஆக்காரமா பரிணமிக்கிறதுக்கு பேரு உபரக்தம் அப்படின்னு பேரு. உபரக்தம் அப்படின்னா கலர் ஆகிறது. வெள்ளை கிளாத்து எந்தெந்த கலர்ல நினைக்கணுமோ அந்தந்த கலரா மாறுற மாதிரி இந்த சித்தவிருத்தி வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க இருக்கிற வஸ்துக்களோட வண்ணமா இது மாறுது. அப்படி அந்தந்த வண்ணமா மாறுறதுக்கு பேரு உபரக்தம்னு பேரு. தத் வஸ்து ஞாத்தம். அப்படி ஆச்சு அப்படின்னா அதுதான் அறியப்பட்டதாகுது. இங்க நிப்பாட்டியாச்சு. நம்ம இன்னும் நல்லா சொல்றோம். அந்த வஸ்து மயமா அந்த சித்தவிருத்தி ஆயிட்டு அது ரிட்டர்ன் வரும். ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்துக்கு வரும். இந்திரியத்துல இருந்து மனசுக்கு போகும். மனசுல வந்து பாத்தீங்கன்னா கூட வந்து டேட்டா, சேம் டேட்டாஸ் இருக்கிற சித்தத்துல இருந்து கலெக்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் புத்திக்கு போகும். புத்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு என்ன பண்ணும், 4 டேட்டாஸை சமர்ப்பணம் பண்ணும். பழசு 3, அதுக்கப்புறம் புதுசா வந்த மெசேஜ் 1. இந்த புத்தி என்ன பண்ணும், இது இந்த அப்படின்னு இதுதான் இது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தி வந்து ஒரு கன்க்ளூஷன் வரும். அப்போ புத்திக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் உண்டாகுது. அப்போ இது மாதிரி புத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் உண்டாகிற வஸ்துக்கள் எல்லாமே இந்த சித்தவிருத்தி மயமா அந்த வஸ்து ஆனாதான், உபரக்தம் ஆனாதான் அந்த வஸ்துவோட ஞானம் உண்டாகும். எத்து உபரக்தம் ந பவதி. எந்த வஸ்துவோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேரலையோ, சித்தவிருத்தி ஒன்று கலக்கலையோ, கலக்காம போகிறதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்கலாம். எனக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறது தெரியல, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கிய காரிக்கால 7 ரீசன் சொல்லியிருக்கு. 7 ரீசன் தானே. அதிசாமிப்பியாத், அதி தூரே அதிசாமிப்பியாத்துன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ரொம்ப தூரத்தில் இருக்கிற வஸ்து உங்களால் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அது மயமாக ஆகிறதுக்கு போக முடியல. இப்போ எனக்கு கண்ணு வந்து பிரச்சனை, நான் இங்கே பக்கத்தில் இருக்கிறதே பார்க்க முடியல, அப்புறம் எங்கே தூரத்தில் இருக்கிறத பார்க்குறது. அப்போ ரொம்ப தூரத்தில் இருக்கிறதையும் மனசு இந்த சித்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷயமாகிறது இல்லை. ரொம்ப க்ளோஸாக இந்த கையை எடுத்து இப்படி வச்சுட்டு பாருங்க, விரலை பாருங்க அப்படின்னா விரலே தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னா பக்கத்தில் வச்சாலும் தெரியாது. அதிசாமிப்பியே. இந்திரிய காத்தாத். இந்திரியம் வந்து ஃபெயிலியராக இருந்துச்சுன்னா அதிசூக்ஷ்மத்வாத். ரொம்ப சூக்ஷ்மமான வஸ்துவாக இருந்தா தன்மாத்திர மாதிரி, ரொம்ப தூரத்தில் ரொம்ப பக்கத்தில் ரொம்ப சூக்ஷ்மமா இல்லை, அப்புறம் இந்திரியங்கள் ஃபெயிலியராக இருந்தா வியவதானாத். ஏதாவது ஒரு தடை இருந்துச்சுன்னா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7 ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கிய காரிக்கால சொல்லியிருக்கு ஒரு வஸ்துவோட ஞானம் உண்டாகாமல் போவதுக்கு. அப்போ எந்த தடைகளும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த சித்தவிருத்தி இந்திரியத்து வழியா போய் வஸ்துவோட ஒன்னாயி அதோட கலர்ஃபுல்லா அந்த சித்தவிருத்தி ஆயிடத்துக்கு பிறகு இந்த சித்தவிருத்தி அறியப்பட்டதாக ஆகிறது. அந்த வஸ்துவை நான் சொல்றேன், எனக்கு அந்த வஸ்து தெரியும் அப்படின்னு சொல்றேன். இதான் ஞாத்தம். ஒருவேளை இந்த வஸ்து சித்தவிருத்தி அது மயமா ஆகலை அப்படின்னா, அந்த மயமா ஆகலை அப்படின்னா அது அறியப்படவில்லை, அஜ்ஞாதம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தது அஜ்ஞாதம் இத்தியர்த்தக. இந்த விதமா அனேன சித்தம் பரிணாமி. அப்ப இந்த வஸ்து இந்த சித்தம் எப்படி பண்றதா இருக்கு, எல்லா விஷயமும் அறியுமா உங்களுக்கு அப்படின்னா எல்லா விஷயம் தெரியாது. ஐயோ இந்த சின்ன குட்டிங்கெல்லாம் வந்து என்ன இங்கிலீஷ்லாம் பேசுது, எனக்கு இங்கிலீஷே பேச தெரியல. ஒரு இன்னைக்கு காலையில் ஒரு பொண்ணோட வீடியோ பார்த்தேன். ஐயோ குட்டி பொண்ணு அது என்னமா இங்கிலீஷ் பேசுது, ஐயோ எனக்கு தெரியவே இல்லையே, இங்கிலீஷே தெரியல. எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், எனக்கு யோக சூத்திரம் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஃப்ரெஞ்சு தெரியாது, கம்ப்யூட்டர் தெரியாது. அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா தெரியாது 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 தெரியும் 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 தெரியும். அப்போ ஹோல் டே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சித்தம் எப்படி பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு, எனக்கு இது தெரியும் இது தெரியும் இது தெரியும், எனக்கு இது தெரியாது இது தெரியாது இது தெரியாது. சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவும் அறியாமையும் இந்த சித்தத்தில் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு நல்லா தெரியலையே ஜி,
நல்லா தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ராடக்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னோண்டா எழுதி வச்சிருக்கான். என்னன்னே எழுதுறான்னு தெரில. கண்ணில் உத்து பார்த்தா கூட ரேட்டே தெரிய மாட்டேங்குது, கண்டிஷன் தெரிய மாட்டேங்குது. அவங்க எழுதியிருக்கிறதே ஒன்றும் புரியல. பூத்த கண்ணாடி தான் வச்சு பார்க்கணும் போல இருக்கு. கண்ணில் தெரியவே மாட்டேங்குது, அதிசூக்ஷ்மமாக இருக்கிறது. அப்போ சரியாகவே தெரியல ஜீன்றோம், எனக்கு புரியல ஜீன்றோம். எனக்கு புரியவே இல்லை, சாமி சொல்கிறது எதுவுமே புரியவே இல்லை. எனக்கு யோக சூத்திரம் ரொம்ப டஃப்பாக இருக்குது, எனக்கு புரியல. நல்லா புரியுது, இன்னைக்கு சுவாமி நல்லா சொன்னது நல்லா புரியுது அப்படின்றோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதா காலமும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா அறியுது அறியாமல் போகுது, ஞாத்தம் அஜ்ஞாத்தம், அறியுது அறியாம போகுது, அறியுது அறியாம போகுது. சதா காலமும் இந்த சித்தம் எப்படி இருக்குன்னா வஸ்துக்களை பேஸ் பண்ணி அறிதல் அறியாமை இந்த ரெண்டுத்தினாலும் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சித்தம் என்னவா இருக்கு, சதா வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிணாமி, அநேக சித்தம் பரிணாமி. பரிணாமின்னு அர்த்தம் சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு ஏக்க ரூபத்துல சும்மா இருக்க மாட்டேங்குது. எதெல்லாம் பார்க்குதோ அதுவா ஆயிட்டே இருக்கு. 10 விஷயங்களை பார்த்தீங்கன்னா 10 விஷயமா மாறிட்டே இருக்கு, ஒன்னா நிக்க மாட்டேங்குது. அதனால அதுக்கு என்ன பேரு, பரிணாமி. சித்தம் பரிணாமி, பரிணாமியா இருந்துகிட்டு ஞாத்த அஜ்ஞாத விஷயத்வாத். ஏன் பரிணமிக்குது, அறியப்பட்ட விஷயம் அறியப்படாத விஷயம். அப்ப அறியப்பட்டது அறியப்படாததுன்னு எதையெல்லாம் அறியுதோ எதையெல்லாம் அறியலையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சித்தம் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, பரிணாமித்வாத் ஸ்ரோத்ராதிபத்தி சித்தஸ்ய. ஸ்ரோத்ராதிபத்தினா இந்த காது மாதிரி மனசும். காது வந்து பார்த்தீங்கன்னா சில சப்தங்களை கேட்குது, சில சப்தம் கேட்காம இருக்கு. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும், நிறைய விஷயங்கள் தெரியாது. எப்படி காது கண்ணு மூக்கு வாயெல்லாம் இந்திரியங்கள். ஸ்ரோத்ராதி அப்படின்னா இந்திரியங்கள் எப்படி சதா வந்து பார்த்தீங்கன்னா அறியும் அறியாம போகும். ஜாகிரதத்துல அறியுது, சொப்பனத்துல வேற ஒன்று அறியுது. டீப் ஸ்லீப்ல எங்க போச்சு உங்க இந்திரியங்களாம்? டீப் ஸ்லீப்ல எங்க போச்சு, ஒன்றும் தெரியல. அப்படித்தானே சொல்றோம். கண்ணுக்கு ரூபம் தெரியல, காதுக்கு சப்தம் தெரியல, மூக்குக்கு ஸ்மெல் தெரியல, நாக்குக்கு டேஸ்ட் தெரியல, ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பர்ஷம் தெரியல. எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திரியங்கள் எல்லாம் பரிணமிச்சுக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரோத்ராதிபத்தை அப்படின்னா காது முதலிய இந்திரியங்களை போலவே சித்தமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சித்தசிய பரிணாமித்துவே, சித்தமும் பரிணமிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற தன்மையானது அனுமானம் உக்தம் பவதி, இந்த அனுமானம் செய்யப்படுகின்றது அப்படின்னு அபிசந்திகி என்று சமாதானம் சொல்லப்பட வேண்டும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னா, இந்த சித்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வ வியாபகம் சித்தம். ஆனா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதோட கனெக்ட் ஆகுதோ அது மட்டும்தான் தெரியும். கனெக்ட் ஆகல அப்படின்னா எதுவும் தெரியாது. இதே வந்து பார்த்தீங்கன்னா யோகி சித்தம்லாம் எப்படிப்பட்டது, இன்ட்யூஷன்லாம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 செவ்வரை எழுப்பி வச்சுக்கிட்டு என் மனசு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது, 4 ஃபுல் வாலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி வச்சுருக்கோம். நம்ம வால் எது அப்படின்னா நம்ம தேகம், அகங்காரம். எந்த அளவுக்கு உங்களுக்கு அகங்காரம் கம்மியாய் 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 சூக்ஷ்மத்தன்மை அடையுதோ அந்த அளவு இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா வியாபிக்க ஆரம்பிச்சு. சரீரத்தில் இருக்கிற அபிமானம் கம்மியாகாம உங்களுடைய ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்தாரம் ஆகவே ஆகாது. சரீரத்துக்கு உட்பட்டதாகவே ஞானம் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், யோகி என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டினா, யோகி இல்லை, நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது, நிறைய இதெல்லாம் இருக்குது இன்ட்யூஷனை பவரை பற்றி. இன்ட்யூஷன் போடுங்க, கூகுளில் ஏகப்பட்டது இருக்குது, வாட்ஸ்அப் இதில் போட்டிங்கன்னா யூடியூப்பில் அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன ஜென்மத்தை பார்த்தது, இனி வரக்கூடியதை பார்க்குறது, இல்லை மற்றவங்களோட காரியங்களை பார்க்குறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சித்தம் வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்னெல்லாம் பார்க்கும். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆச்சாரியார் சொல்லுவார். என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து டெரஸில் இருக்கேன், டெரஸில் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இருக்கிறது 2nd ஃப்ளோரில் மாடியில் இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், டெய்லி காலையில் கிளாஸ் முடிஞ்சோன்னு கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுவேன், இந்த என்னோட விண்டோவை ஓப்பன் பண்ணி சைடில் பார்ப்பேன். கீழே ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு அம்மா வந்து வேலைக்கு வராங்க, மெய்டு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் பண்ணுறதெல்லாம் நான் இங்கேருந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஐயங்கார் ஒருத்தர் இருக்கார், அவங்க பையன் வந்து என்ன பண்ணுவோம் சந்தியா பண்ணுவார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஆப்போசிட்டில் ஓப்பனில் இருக்கிற ஸ்பேஸ்க்கு வந்து இந்த பக்கம் பார்ப்பேன். இந்த பக்கம் பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பூ பறிச்சுக்கிட்டு இருப்பார். அப்புறம் பின்பக்கம் பார்த்தா ஒரு மாட்டு தொழுவம் இருக்குது, மாடெல்லாம் பார்ப்பேன், அங்கே குக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்ப்பேன். அப்புறம் ஃப்ரண்ட்டில் போய் பார்த்தேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஹிக்கிள்லாம் போயிட்டுருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எந்தெந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறனோ அந்தந்த விஷயங்கள் எனக்கு தெரியுது. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா
எதுவுமே தெரியாது. இப்ப இதே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு என்ன பண்ணும், பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலேயோ ஏதோ ஒரு சம்பத்னத்தினால ஏதோ ஒரு நிமித்தத்தினால என்ன பண்ணும், சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்க டோரை ஓபன் பண்ணி பார்க்கும், ஃப்ரண்ட்ல ஃபியூச்சர்ல நடக்கக்கூடியது தெரியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேக்ல இருக்கிறத ஓபன் பண்ணி பார்க்கும், கடந்து போனதை நீங்க சொப்பனத்துல பாப்பீங்க. ஃபியூச்சரை பார்க்கறதுக்கு பேர் அரிஷ்டம்னு பேரு. பாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சொப்பனம், அது பழைய கனவு வந்துருச்சு. அப்புறம் அதே மாதிரி சைடில் இருக்க விண்டோஸை ஓப்பன் பண்ணி இன்னொருத்தரோட மனசில் இருக்கிறது, இந்த பக்கம் இன்னொருத்தரோட மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசுன்றது ஒன்று, அந்த மனசுக்குள்ளார ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பவுண்டரி வால் கட்டி வச்சுக்கிட்டு அவங்க சித்தம்னு நம்ம சரீரத்துக்குள்ளார லிமிட் ஆகி நிற்கிறோம். இதில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விண்டோ பிரேக் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்பப்போ பார்க்குற சாமர்த்தியம் உண்டாகுது. ஐயர் த கிரேட்னு ஒரு ஃபிலிம் பார்க்க சொன்னால உங்களுக்கு, ஐயர் த கிரேட் மலையாள ஃபிலிம். இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மம்முட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ. அது பாருங்கள் முக்கியமாக ஐயர் த கிரேட் பார்க்கணும், அப்புறம் லூசிலாம் பார்க்கணும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபிலிம்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐயர் தி கிரேட்டில் வந்து ஃபியூச்சரில் நடக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபிலிம், எக்ஸலண்ட்டான ஒரே ஆக்சிடெண்ட்டாக நடக்குமே, என்ன ஃபிலிம் அது, ஒரு ஃபிலிம் வந்து இப்போ வந்துச்சு. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன், அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபியூச்சரில் நடக்க போகிறதுலாம் இவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஆக்சிடென்ட் நடக்க போகுது, இப்படி ஆக போகுது அப்படின்றதுலாம் தெரியும். அப்போ என்ன அர்த்தம்னா ஃபியூச்சர் தெரியணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற விண்டோவை ஓப்பன் பண்ணுறது. பாஸ்ட் தெரியுது, நம்ம எல்லாத்துக்கும் ஃபாஸ்ட் தான் தெரியும். நமக்கு பின்னாடி இருக்கிற விண்டோவையே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு சொப்பனங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போன சொப்பனமாக வருது. ஃபியூச்சரில் இருக்க சொப்பனம் நமக்கு வர்றதே இல்லை. அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற சொப்பனமும் நமக்கு வர்றதே இல்லை. மற்றவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியறதே இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில மனசோட சக்தி சாமர்த்தியத்தினால, புண்ணியத்தினாலேயோ இல்லை யோகா அனுஷ்டானத்தினாலேயோ முந்தின ஜென்மங்களில் பண்ணதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் பலன் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அது இன்ட்யூஷன் பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா யோகி என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்துவகுணம் அதிகமாக 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 ரஜோகுணமும் தமோகுணமும் கம்மியாக இப்போ சவித்தர்க்கம் நிர்வித்தர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம் அப்படின்னு அவனை வந்து மெதுவா அவனுடைய சாமர்த்தியம், பார்க்கிற சாமர்த்தியம் எப்படி சத்துவகுணத்தினால அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்போ சத்துவகுணம் அதிகமாக 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 ரஜோகுண தமோ குணங்கள் தான் மறைப்பு. அது நீங்க ஒருத்தருக்கு ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் போய் அவன் சர்வத்தையும் சர்வ ஞாத்திருத்துவம் அப்படின்னு பரம்பிரசங்கியானத்தில் சொல்லியிருக்கோம். விபூதி பாதத்தில் 98% சத்துவகுணம் வரும்போது பரம்பிரசங்கியானத்தில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, தாரகம் ஞானம்னு சொன்னோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அங்கே அந்நியதாக்கியாத்தி, அதுக்கப்புறம் சர்வபூத அதிஷ்டாத்திருத்துவம் சர்வ ஞாத்திருத்துவம், அதுக்கப்புறம் என்னது இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லாமல் இருக்கிறது, இன்ஸ்ட்ருமெண்ட்டே அகரண விகரண பாவம் இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லாம யோசிச்சு பாருங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லாமல். அப்போ இப்போ நமக்கெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாக தான் போய் பார்க்கணும். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு யுகப்பத்து ஞானம். யுகப்பத்துனா அவன் நினைச்ச மாத்திரத்திலேயே எந்த ஒரு இந்திரியத்தோட சயோகமும் இல்லாமல் சகாயமும் இல்லாமல் அவன் நினைச்சது எல்லாத்தையும் அவனால் அறிய முடியும். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணும், மனசு வந்து சித்தத்து வழியாக இது மனசு வழியாக போய் இந்திரியத்து வழியாக போய் விஷயத்தோட கனெக்ட் பண்ணி தான் நமக்கு ஞானம் உண்டாகும். அப்போ ஃபுல் சத்துவகுணம் 98% சத்துவகுணம் வந்தவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விகரண பாவம் வந்துறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் அவன் பார்க்க முடியும். ஆமாம், சமஷ்டி ஆயிட்டார். அதான் சமஷ்டி ஆனதுனால்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வ அதிஷ்டாத்திருத்தம் ஈஸ்வரத்தன்மை கிடைச்சிருது உங்களுக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈஸ்வர பிரத்யக்ஷம் யோகி பிரத்யக்ஷம் அப்படின்னு செப்பரேட் பண்ணுறோம். இப்போ நம்ம பிரத்யக்ஷம் எல்லாமே நமக்கு எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இது இருக்குது. ஆனால் யோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வ வியாபகம் அவனோட மனசு, அவனோட பவுண்டரி வால் எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான், ரஜோகுணம் தமோகுணம் தான் பவுண்டரி வால், அகங்காரம் தான் பவுண்டரி வால், அகங்காரத்தை எல்லாத்தையும் உடச்சுட்டான். 4 பக்கம் இருக்கிற வாலையும் உடச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெட்ட வெளியில் நிற்பீங்க. சுற்றி இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களை தெரிய ஆரம்பிச்சோம். எல்லாத்தோட மனசும் பார்க்கலாம், எல்லாத்தோட விஷயங்களையும் இந்த உலோகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம். ஏன் சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ வியாபகம். ஆனால் நம்மளோட மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வ வியாபகம் இல்லை. நமக்கு எதோட சம்பந்தப்படுதோ அது மட்டும் அறியப்படும், எதோட சம்பந்தம் இல்லையோ அது அறியப்படாது.
அப்ப நம்ம சித்தம் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா யோகியோட சித்தம் எப்படி இருக்கும்? சர்வஜாத்திருத்துவம். அவன் வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், ஆனந்தமா இருப்பான் அவங்களுக்கு. இதான் இந்த சூத்திரம் சொல்லி வருது. இந்த விதமா 17வது சூத்திரம் முடிஞ்சது. நாளைக்கு 18வது சூத்திரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம்.